Greetings in the name of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். We have moved and we have come to the 10th month. கொஞ்சம் கொஞ்சமாக நாம் கடந்து 10ஆம் மாதத்துக்குள் வந்து விட்டோம். But the sure mercies of God is always resting upon us. ஆனாலும் தேவனுடைய நிச்சயமான கிருபையின் இரக்கங்கள் நம்மேல் தங்கிதான் இருக்கிறது. Our God is very sure about what He is doing in our lives. நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தாம் செய்கிற காரியங்களை குறித்து மிகவும் நிச்சயமான உறுதியுடையவராக இருக்கிறார். Whatever the reasons may be in this world, but the heavenly God and the heavenly purpose in our lives never faileth. உலகத்தின் நடப்புகளுக்கு காரணம் என்னவா இருந்தாலும் சரி, பரலோக தேவனும் நம்முடைய வாழ்க்கை குறித்த பரலோக தேவனுடைய திட்டங்களும் ஒருபோதும் பொய்த்து போவதில்லை. He is a holy God. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். His plans are perfect. அவருடைய திட்டங்கள் பூரணமானவைகள். When we surrender our lives unto Him, He makes our life a great blessing. நாம் நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்தில் சரணடைய ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையை பேராசீர்வாதமாக மாற்றுகிறார். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, what is man when God is with us? தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது மனிதன் எம்மாத்திரம். God has brought us up to the month 10th of this year. இந்த ஆண்டின் 10ஆம் மாதம் வரைக்கும் தேவன் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரே. Another 2 more months. இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கின்றன. Another year. அடுத்த ஆண்டும் வந்துவிடும். By the grace of God we are protected and will be well protected. தேவ கிருபையினால் நாம் மிகவும் நன்றாக பேணி பாதுகாக்கப்பட்டு இருந்திருக்கிறோம். Another great promise the Lord has given for this day and for this month. இந்த நாளுக்கும் இந்த மாதத்திற்குமாக மற்றுமோர் மகத்தான வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். We are edging towards the end of this year. வருஷத்தின் முடிவை நோக்கி தீவிரித்துக் கொண்டிருக்கிறோம். Cling on to God. தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். What can the government do for you? உங்களுக்காக அப்படி அரசாங்கத்தால் என்னதான் செய்துவிட முடியும்? What they can do? அவர்களால் என்ன செய்ய முடியும்? They will not. Is there anyone to ask you what you need in life? வாழ்க்கையிலே உங்களுக்கு என்ன தேவை வேண்டும் என்று விசாரிக்க தான் யாராவது இருக்கிறார்களா? Whichever government in whichever country you are living. நீங்கள் உலகத்தின் எந்த தேசத்தில் எந்த அரசாங்கத்தின் கீழ் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, The government did not know what you suffer and what you need. நீங்கள் எதில் கஷ்டப்படுகிறீர்கள், உங்களுக்கு என்ன அத்தியாவசிய தேவை என்ற விவரங்கள் எல்லாம் எந்த நாட்டு அரசாங்கத்துக்கும் தெரியாது. But it is your God who denotes you and enquires of your life. ஆனால் உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக அறிந்து உங்கள் வாழ்க்கை நலனை விசாரித்து உதவி செய்கிறவர் உங்கள் தேவன் ஒருவர் மட்டும்தான். Because He is your God, the Creator. அவர் உங்களை உருவாக்கின சிருஷ்டிகராகிய தேவனாய் இருக்கிறபடியினால் அவரால் தான் முடியும். May God bless you. இன்றைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God fill your hearts with the message that what you receive today. இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற தேவ செய்தினால் கர்த்தர் உங்கள் இருதயத்தை வளமாக்குவாராக. Today we are going to meditate upon the great words that God pronounces towards an heathen king called Cyrus. கோரேஸ் என்னும் ஆண்டவரை சார்ந்திராத அஞ்ஞான ராஜாவின் மீது தேவன் பிரகடனம் பண்ணின ஒரு மகத்தான வார்த்தை இன்றைக்கு தியானிப்போம். He says, even if you did not know me, yet I want to speak something great for you. நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்காக ஒரு மகத்தான காரியத்தை சொல்ல போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். It is taken from Isaiah chapter 45. ஏசாயாவின் புத்தகம் 45ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த வார்த்தைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. And I am reading for you verse 2, 3 and 4. 2, 3, 4 வசனங்களை உங்களுக்காக நான் படிக்கிறேன். And because it shuffles from English to Tamil in different verses. தமிழுக்கும் ஆங்கிலத்திலும் பல வசனங்கள் ஏறி இறங்கி இருக்கும், ஆனால் நீங்கள் கவனமாய் கேளுங்கள். I will go before you, O Cyrus, and make the crooked places straight. I will break in pieces the gates of bronze and cuts the bars of iron. I will give you the treasures of darkness and hidden riches of secret places, that you may know that I, the Lord, who called you by your name, I am the God of Israel. For Jacob my servant's sake and Israel my elect, I have even called you
by your name. I have named you, though you have not known me. கோரேசே, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கும் புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். I will go before you நான் உனக்கு முன்னே போய் and make the places crooked to be straight. கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். I will break in pieces the gates of bronze. வெண்கல கதவுகளை சுக்குநூறாய் உடைப்பேன். And the bars which is standing before you as a shield, which is iron, I will break it. உனக்கு முன்பாக வழிமறித்து கவசம் போல் நிற்கிற இருப்பு தாழ்பால்களை முறித்து போடுவேன். And I will give you the treasures of darkness, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு கொடுப்பேன். hidden riches of secret places, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன். that you may know that I am the Lord. நானே கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்ளும்படிக்கு. Yes, my dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, may the Lord make this word to be a reality to those who hear it faithfully, and may the Lord bless the congregation and the word in this day. இந்த நாளிலே இந்த வார்த்தையை உண்மையோடும் விசுவாசத்தோடும் கேட்கிற திருச்சபையாரையும் இந்த திருவசனத்தையும் ஆசீர்வதிப்பதற்கு ஏதுவாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் இது யதார்த்தமாய் மெய்ப்பட செய்வாராக. It is God who goes before every one of us. நம் ஒவ்வொருவருக்கும் முன்பாக போகிறவர் கர்த்தராகிய தேவனே. He is such a jealous God. அவர் அவ்வளவு வைராக்கியம் உள்ள தேவனாக இருக்கிறார். He is a God who makes our life to prosper. நம்முடைய வாழ்வை வளமாய் வாய்க்க பண்ணுகிற தேவன் இவர். These words that what the Lord has mentioned is facts. It is not the treasures which was hidden by the kings of that area. He says, I will give it to you. And the bars and the irons and the bronze doors is all true. It is not fictitious. It is not spiritual. It is facts. இங்கே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன், அந்தகாரத்தின் ஒளிப்பிடத்தின் பொக்கிஷ புதையல்களை தருவேன் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய அர்த்தத்தில் கற்பனையாக யோசித்துக் கொள்ளும்படி சொல்லவில்லை. நிஜமாக உண்மையாக உள்ளபடி இருக்கிற எல்லா தடைகளையும் தகர்த்து உள்ளுக்குள் இருக்கிற ராஜாக்களின் பொக்கிஷ புதையங்களை மீட்டு கொடுப்பேன் என்கிற ஒரு ஆணித்தரமான உறுதிமொழியாகும். He is such a good God. அவர் அவ்வளவு நல்ல தேவனாக இருக்கிறார். Close your eyes and just meditate how it will be great and powerful if He breaks open the secrets of blessings in our lives. நம்முடைய வாழ்க்கையில் அந்தகார ஒளிப்பிடங்களில் இருக்கக்கூடிய எல்லா புதையல்களையும் பொக்கிஷங்களையும் அவர் உடைத்து வெளியே கொண்டு வந்து கொடுப்பது எவ்வளவு மகத்தான பெரிய காரியமாக இருக்கும் என்பதை கண்களை மூடி நீங்கள் தியானித்துக் கொண்டே கர்த்தரை நோக்கி பாருங்கள். Think about it. Who is our God? நம் தேவன் யார் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். He is such a good God. அவர் மிகவும் நல்ல தேவன். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இதுவா பெரும்
Father, it is your love who pulled us towards you. பிதாவே, உங்க அன்பு தானே உமக்கு நேராக எங்களை இழுத்து கொண்டு வந்து சேர்த்தது. Whatever the distance may be, அது எவ்வளவு தூர இடைவெளி தூரமா இருந்தாலும் whatever the failures may be, தோல்விகள் எது எப்படிப்பட்டதா இருப்பினும், whatever the bondage may be, அடிமைத்தன நுகத்தடிகள் என்னவா இருந்தாலும் சரி, God who made Cyrus the redeemer of Israel, கோரேசை இஸ்ரவேலை மீட்கும்படி மாற்றி அமைத்த தேவன், King Cyrus who is an heathen, but you made him to be the redeemer of Israel. உம்மை அறியாத அஞ்ஞானியாய் இருந்த கோரேஸ் ராஜாவை இஸ்ரவேலருடைய மீட்புக்காக ஆண்டவர் இன்றைக்கு தெரிந்து கொண்டீரே. It is so beautiful to think that you made a king to redeem Israel. இஸ்ரவேலை விடுவித்து மீட்க நீர் இந்த உலக ராஜா ஒருவரை தெரிந்து கொண்டீர் என்பதை நினைப்பதே எவ்வளவு அருமையாக இருக்கிறது. Let your children be redeemed by the great power of yours. உம்முடைய மகத்துவமான வல்லமையின் மேன்மையினால் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் மீட்டுக் கொள்ளப்படுவார்களாக. We will rejoice in your presence. உங்க சமூகத்தில் நாங்கள் அகமகிழ்ந்து கலிகூறுகிறோம் அப்பா. Bless this day. இந்நாளை ஆசீர்வதியும். Bless everyone who is watching from many channels and through the medias. பல சேனல்கள் மூலமாக சமூக வலைதள ஊடகங்கள் மூலமாக பார்க்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வதியும். In Jesus name I pray. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. ஆமென். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, it is the facts that what the Lord is speaking towards Cyrus. கோரேசுக்கு நேராக கர்த்தராகிய தேவன் பேசுகிற இந்த வார்த்தைகள் நிஜமான உண்மைகள். He speaks and he performs is the promises that what he is giving us all through these days in this year. இந்த வருஷத்தில் இந்த நாட்கள் முழுவதும் நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், என் வார்த்தைகள் நிறைவேறும் என்பதை வாக்குத்தத்தமாக சுழறித்துக் கொண்டே இருக்கிறார். The worldly leaders speak but they cannot perform. உலக தலைவர்களால் உறுதிமொழி வாக்கு கொடுப்பார்கள், ஆனால் சொன்னதை செய்ய முடியாமல் போய்விடும். They thought it will end, the disaster will end by the middle of this year. Then the half part they said it will be over by October, but now they have come to December. இந்த பெரும் தொற்று கிருமியின் சீரிய தாக்கத்தின் நாசமோசம் வருஷத்தின் பாதியிலேயே முடிந்துவிடும் என்றார்கள். பின்பு அக்டோபர் மாதம் வரை நீடிக்கும் என்றார்கள். இப்பொழுதோ டிசம்பர் வரைக்கும் தாக்குப்பிடிக்கும் என்று அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். A beautiful passage that we read for you. ஒரு அருமையான வேத பகுதி உங்களுக்காக வாசித்தோம். It's full of riches and honor. முழுவதும் ஐஸ்வர்யமும் கனமும் நிரம்பி வழிந்தோடுகிறது. The hidden treasures and the riches will be yours is the message that I want to tell you today. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களும் உங்களுடைய பாக்கியம் என்பதே இந்த இரவு உங்களுக்கு சொல்லும் செய்தியாகும். He tells the king that you may know that I am the Lord God of Israel. நானே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று நீ அறியும்படிக்கு என்று அந்த ராஜாவிடம் சொல்கிறார். I have made you all these things for you. It is for my elect Israel. இவைகளெல்லாம் நான் தெரிந்து கொண்டேன், இஸ்ரவேலுக்காகவே செய்திருக்கிறேன் என்று அவர் வாக்களிக்கிறார். Yes,
again and again he says that you did not know me, but yet I have made you to be the redeemer of my people. நீ என்னை அறியாதிருந்தும் என் ஜனங்களை விடுவிக்கும் மீட்பனாக உன்னை நான் மாற்றியிருக்கிறேன் என்பதை திரும்ப திரும்ப அவர் வழி முன்மொழிகிறார். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, what is the truth of this Christian life? இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தின் உண்மையான சத்தியம் என்ன? Today, when I was just meditating this afternoon, the Lord was telling me, it is not I who called Jacob. இன்று பிற்பகலில் இதை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் யாக்கோபை அழைத்தது நான் அல்ல என்று கர்த்தர் திருவுளம் பற்றினார். Yes, it is I who just remembered Jacob. யாக்கோபை நான் நினைவு கூர்ந்தேன் என்றார். Paul says that the Lord remembered, loved Jacob rather than loving the firstborn of Isaac. பவுலடியார் சொல்லுகிறார், யாக்கோபின் சேஷ்டபுத்திர மகனை நேசியாமல் யாக்கோபை தெரிந்து கொண்டு தேவன் யாக்கோபை தான் சிநேகித்தார் என்று அற்புதமாய் சொல்லுகிறார். If you are pious and soft and being wrongly concluded by your family members, do not worry, this is the night for you. பக்தியுள்ளவர்கள் மென்மையானவர்கள் என்பதற்காக உங்கள் குடும்பத்தார் உங்களை தவறாக ஓரங்கட்டி கட்டங்கட்டி இருப்பார் என்று சொன்னால் கவலைப்படாதீர்கள், இந்த இரவு உங்களுடையது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord was telling me that how Esau begged at Isaac. எப்படியாக ஈசாக்கிடம் ஏசா மிகவும் கையேந்தி இறந்து கெஞ்சினான் என்று வேதம் சொல்லுகிறது. Yes, Esau was begging to his father. ஏசா தன் தகப்பனிடத்திலே கெஞ்சி பிச்சை எடுப்பது போல் கதறுகிறான். In Genesis chapter 27. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். Yes, I am just trying to give you what is the real treasures of blessing is. உண்மையான பொக்கிஷ புதையல் ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பதை உங்களுக்கு கோடிட்டு காட்ட முயற்சிக்கிறேன். Yes, Esau said to his father in verse 38, have you only one blessing, my father? ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு? Yes, you are my father and I am your loving son. Is there no blessing apart from only one blessing? நீர் என்னுடைய தகப்பன், நான் உம்முடைய அன்பின் செல்ல பிள்ளை, உம்மிடத்தில் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை தவிர வேறு ஆசீர்வாதம் இல்லையா என்று கதறுகிறான். Yes, he is crying, I love you and you cannot bless me more than this. அப்பா, நான் உம்மை நேசிக்கிறேனே, இதை காட்டிலும் அதிகமாக என்னை உம்மால் ஆசீர்வதிக்க முடியாதா என்று பதறுகிறான். Esau lifted up his voice and cried. ஏசா சத்தமிட்டு அழுகிறான். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, it is chanceless today that God has reminded us that when He blesses you, nobody can mix it upside down. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் யாராயிருந்தாலும் அதை தலைகீழாக மாற்றி அவமாக்குவதற்கு சாத்தியமே இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். The Bible says, வேதம் சொல்லுகிறது in verse 36, 36ஆம் வசனத்தில், Esau said, is he not rightly named Jacob, for he has supplanted me these 2 times? அப்பொழுது ஏசா, அவன் பெயர் யாக்கோபு என்னப்படுவது சரியல்லவா, இதோடு 2 தரம் என்னை மோசம் போக்கினான். And but Isaac says, ஆனால் ஈசாக்கு சொல்லுகிறார் in verse 37, 37ஆம் வசனத்தில், indeed I have made him your master. இதோ நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன். Yes, my dear brothers and sisters in Christ. ஆம், கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, He says, I have made him to be your master. ஏசாவே, நான் யாக்கோபை உனக்கு எஜமானாக வைத்து விட்டேன். And I cannot reverse it. அதை என்னால் மாற்றக்கூடாது. Yes, my dear brothers and sisters in Christ. ஆம், கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, The boy was running for his life to the Laban's house in Syria. சீரியாவில் இருக்கும் லாபானின் வீட்டுக்கு உயிர் தப்ப ஓடிக்கொண்டிருக்கிற வாலிப பையன் இவன். But the Lord says here to his brother, beware that he is going to be your master. ஆனால் இங்கேயோ அவனுடைய மூத்த சகோதரத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், ஜாக்கிரதையாயிரு, அவன் உனக்கு எஜமானாய் வர போகிறவன். Yes, my dear brothers and sisters in Christ. ஆம், கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, And he says in verse 40, 40ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், you shall serve your brother. நீ உன் சகோதரனை சேவிப்பாய். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, it so happened in the life of Israel. இஸ்ரவேலின் வாழ்க்கையில் அப்படியே நடந்தது. And there is nothing that God left behind in the life of the Israel. இஸ்ரவேலின் வாழ்க்கையில் தேவன் சொன்ன ஒன்றையாயிலும் செய்யாமல் விடவில்லை. My dear brothers, by God
speaks and he performs. என கண்பானவர்களே, என் தேவன் சொல்லுவார், சொன்னதை செய்து முடிப்பார். Even tonight, இந்த இரவிலும் கூட you may be running, you may be away from your family, you may be away from your country, you may be away from all your parents, but yet they did not know what you are suffering. But I tell you today, the word of the Lord is the strong tower. நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, தேசத்தை விட்டு வெளியே எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிற நிலையில் நீங்கள் என்ன கஷ்டப்படுகிறீர்கள் என்பதை உங்கள் குடும்பத்தார், வீட்டார் அறியாதிருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு பலத்த துருகமாயிருக்கிறது என்பதை சொல்லுகிறேன். Yes, once he pronounces, there is no other blessing for anybody else. அவர் ஒரு முறை ஒரு வாக்கு கொடுத்து விடுவார் என்று சொன்னால் வேறு யாருக்கும் கொடுப்பதற்கு வேறு ஆசீர்வாதம் அவரிடத்தில் இருக்காது. Yes, he says, I have given everything to your brother. உன் சகோதரனுக்கு நான் எல்லாவற்றையுமே கொடுத்து விட்டேனே என்று தான் இங்கே சொல்லுகிறார். What I speak in the name of the Lord cannot be reversed. கர்த்தருடைய நாமத்தில் நான் சொல்லுகிற ஆசீர்வாதங்களை யாருமே திருப்பி மாற்ற முடியாது. That is the surety of today's promise. இன்றைய வாக்குத்தத்தத்தின் நிச்சயமான உறுதிப்பாடு இதுவே ஆகும். The hidden treasures and secrets are your blessing today. அந்தகாரத்தில் இருக்கும் பொக்கிஷங்களும் ஒளிப்பிடத்தின் புதையல்களுமே இன்றைய உங்கள் ஆசீர்வாத பாக்கியங்கள் ஆகும். The Bible says, வேதாகமம் சொல்லுகிறது, God made Israel great. தேவன் இஸ்ரவேலை பெரியவனாக்கினார். And he made him to rest in his house and see the life of his children. தன் வீட்டில் இளைப்பாரி தன் பிள்ளைகளுடைய ஆனந்த வாழ்வின் பூரிப்பை காண செய்தார். And it said that it is God who has done everything for Israel. இஸ்ரவேலுக்காக எல்லாவற்றையும் தேவனே செய்தார் என்று சொல்லப்படுகிறது. The Bible says, வேதாகமம் சொல்லுகிறது, there came a severe famine in the land of the place where he lives. அவர் வாழ்ந்து கொண்டிருந்த தேசத்தில் ஒரு கொடிய பஞ்சம் தாண்டவம் ஆடுகிறது. And that's why he has to seek the grains from Pharaoh's place. இது நிமித்தமாகவே பார்வோனுடைய இடத்தில் இருக்கும் தானியங்களை இவர் நாட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. And the Bible says, வேதாகமம் சொல்லுகிறது, they landed up in the Pharaoh's land and they searched for a great blessing. பார்வோனுடைய தேசத்தில் வந்து குடியேறினார்கள், பெரிய ஆசீர்வாதத்துக்காக தேடி திரிகிறார்கள். And the Bible says, வேதம் சொல்லுகிறது, in chapter 45 of Genesis, ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தில் in verse 28, 28ஆம் வசனம், I am telling to all those who are elders and waiting for God's blessing and known and unknown blessings, and your sorrow is no end in your life. முதிர் வயதிலே துக்கத்துக்கு முடிவில்லாத நிலையில் அறியப்படாத ஆசீர்வாத பாக்கியங்களை தேடி ஏங்கிக் கொண்டிருப்போருக்காக இந்த இரவு நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன். He was just thinking about the death of his son who was not able to survive, and according to him he died. தன்னை பொறுத்தமட்டில் உயிர் பிழைத்து தாக்கு பிடிக்க முடியாமல் மரித்து போய்விட்டான் என்று தன் மகனுடைய மரணத்தை நினைத்து வாடிக்கொண்டிருக்கிறார் யாக்கோபு. At that time, in verse 27 of chapter 45 of Genesis, அந்த நேரத்தில் தான் ஆதியாகமம் 45:27ஆம் வசனம் வருகிறது. the cart full of blessings of his son Joseph is coming to him. அவருடைய மகனாகிய யோசேப்பு அனுப்பின ஆசீர்வாத பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வண்டி வந்து அவருக்கு முன்பாக நிற்கிறது. A cart which was beautifully made for his father was sent from the Pharaoh's land into the land of famine. தகப்பனுக்காகவே மிக நேர்த்தியாக பிரத்யேகமாக அழகுற வடிவமைக்கப்பட்டு உண்டாக்கப்பட்ட ஒரு வண்டி பார்வோனுடைய தேசத்திலிருந்து இப்பொழுது இஸ்ரவேலின் வீட்டு வாசலில் வந்து வரவேற்க நிற்கிறது. And they told him that Joseph is still alive. யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறான் என்றார்கள். That is the blessing. அதுதாங்க ஆசீர்வாதம். A man is made to survive, to go and to feed the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களை வயிறார திருப்தியாய் போஷித்து உயிர் காப்பதற்காகவே பிழைக்கப்பட்டு போய் அந்த மனிதன் இங்கே குடியேறி இருக்கிறார். As Cyrus was made to redeem Israel, இஸ்ரவேலை மீட்டுக் கொள்வதற்கு கோரேஸ் உண்டாக்கப்பட்டது போலவே when it became a nation, God made Cyrus. பெருந்தேசமாய் அவர்கள் உருவெடுத்த பொழுது தேவன் கோரேசை அதற்கு ஆயத்தப்படுத்தினார். But when it was a family, God made his own son to be the blessed Israel. ஆனால் குடும்பமாக இருந்த பொழுதோ அவருடைய சொந்த குமாரனாகிய யோசேப்பை இஸ்ரவேலை ஆசீர்வதித்து மீட்டெடுக்கும் பாக்கியவானாய் தேவன் நிலைப்படுத்தினார். Where are you tonight? இந்த இரவு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? Are you struggling to meet the ends and your children are not able to achieve the goodness of life? அடிப்படை வாழ்க்கையின் தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல், பிள்ளைகளுக்கு வேண்டியதை கூட செய்ய முடியாமல் தடுமாறி போராடி கொண்டிருக்கிறீர்களோ? Or your children are struggling to meet the ends and come up in life? இல்லாவிட்டால் வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவைகளை சந்தித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாமல் உங்கள் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ? I'm coming to the parents who are struggling in prayer and in fasting
to make your children to come up in life? எப்படியாவது பிள்ளைகளை முன்னுக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்ற ஏக்கத்தில் உபவாசத்திலும் ஜெபத்திலும் போராடி கொண்டிருக்கிற பெற்றோர்களே உங்களிடம் வருகிறேன். Here in the dim eyes, he sees the cut which was sent by his own loving son Joseph. கண் பார்வை மங்கி போன நிலையிலே தன் நேசகுமாரன் யோசேப்பு அனுப்பி வைத்த ஆசீர்வாதமான வண்டியை இஸ்ரவேல் பார்க்கிறார். From Egypt to Canaan. எகிப்திலிருந்து கானானுக்கு அவைகள் வந்திருக்கின்றன. And he says, is my son still alive? என் மகன் இன்னும் உயிரோடு இருக்கிறானோ என்று ஆச்சரியப்படுகிறார். He says in verse 28, it is enough that my son is alive. என் மகன் உயிரோடு இருக்கிறானே அது போதும் என்று 28ஆம் வசனத்தில் I will go arise and see him before I die. நான் மரணம் அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன். Hallelujah. Hallelujah. What a great promise for the aged father of a great nation called Israel. இஸ்ரவேல் என்னும் ஒரு பெரும் ஜனக்கூட்டத்தின் வயது முதிர்ந்த தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு வந்த வாக்குத்தத்தம் எவ்வளவு மேன்மையானது பாருங்கள். Yes, he came to Beersheba to make his last vows to go to Egypt. எகிப்து தேசத்துக்கு புறப்படுவதற்கு முன்பதாக தன் இறுதி பொருத்தனையை செய்யும்படி பெயர்செபாவுக்கு வந்தார். And he came to the place of his father who was blessed by God. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தன் தகப்பன் இருந்த ஸ்தானத்துக்கு வருகிறார். And the Lord started speaking to him at Beersheba. பெயர்செபாவிலே கர்த்தர் அவரோடு பேச ஆரம்பித்தார். My dear friend, என கண்பானவர்களே, where is it that you are struggling in life? வாழ்க்கையில் நீங்கள் எங்கே போராடி தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள்? With your children or without your children? பிள்ளைகளோடு போராட்டமா, பிள்ளைகள் இன்றி போராட்டமா? You elderly parents struggling to meet the requirements of this month or the days. வயது முதிர்ந்த பெற்றோர்களே, இந்த மாதம் இந்த நாட்களின் அடிப்படை அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் கஷ்டப்படுகிறீர்களோ? Even though the Lord called him Israel, here he calls him Jacob, Jacob. இஸ்ரவேல் என்று கர்த்தர் அவரை பெயர் மாற்றி ஆசீர்வதித்திருந்தாலும் இங்கே யாக்கோபே யாக்கோபே என்று தான் கூப்பிடுகிறார். He says, Jacob, oh Jacob. யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிடுகிறார். I am the God of your father, and do not fear to go down to Egypt. I will make of you a great nation. நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். I will be with you in Egypt, my son Jacob. என் மகனே யாக்கோபே, நான் எகிப்திலே உன்னோடு கூட இருப்பேன். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, that is the promise of the Lord. இதுதான் கர்த்தர் கொடுக்கும் வாக்குத்தத்தமாகும். Where are you today? இன்று நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? Are you away from your land where you are living? நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் உங்கள் தேசத்தை விட்டு வெளியே தூரத்தில் இருக்கிறதோ? I come to you at the place where you struggle to live and to make your life. வாழ்வில் உயிர் பிழைத்து வாழவே நீங்கள் சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிற உங்கள் இடத்திற்கு நான் வருகிறேன். Or have you moved from city to city? பட்டணம் விட்டு பட்டணம் நீங்கள் குடி போய் கொண்டே இருக்கிறீர்களோ? Oh, you think that place is better? அங்க போனா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க. Or you are struggling to say whether I can go for that place. அந்த இடத்துக்கு நான் போகலாமா என்று கூட நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். The Lord says, I go before you wherever you go. கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் போகும் இடம் எல்லாம் உங்களோடு கூட நான் வருகிறேன். I will make the crooked paths straight, Cyrus. கோரேசே, கோணலானவைகளை நான் செவையாக்குவேன். Here the Lord tells to Jacob, go. I have made Egypt your resting and prospering place. இங்கே யாக்கோபை பார்த்து, நீ எகிப்துக்கு போ, நீ அங்கே தங்கி இளைப்பாரி செழிப்படையும் இடமாக நான் அதை உனக்காக உண்டாக்கி வைத்திருக்கிறேன். Tonight, இந்த இரவில் the words of the Lord is, where you are, there the Lord will make you to see the treasures of God's blessing. நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கேயே தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பொக்கிஷ பாக்கியத்தில் உங்களை பூரிப்படைய பண்ணுவேன் என்பதே கர்த்தர் கொடுக்கும் வார்த்தையாகும். Yes, there he goes and meets his loving son. அங்கே உடனே புறப்பட்டு போய் தன் நேசகுமாரனை சந்திக்கிறார். He meets him, he hugs him, he kisses him. மகனை சந்தித்தார், கட்டி அணைத்தார், முத்தமிட்டு மகிழ்ந்தார். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, a day came where Joseph wanted to bring his own sons before him. நாள் வந்தது, யோசேப்பு தன்னுடைய சொந்த குமாரரை தகப்பனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்த விரும்பினார். Who are they? அவர்கள் யார்? They are the two sons what the Lord has given to him in the land where he was struggling to cope up with life. வாழ்க்கையிலே நிலைக்கு கொள்ள முடியாத அளவுக்கு போராடி கொண்டிருந்த சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் யோசேப்புக்கு கொடுத்த கற்ப பிறப்புகள். Genesis 41. ஆதியாகமம் 41. The Lord made him to marry the priest's daughter. ஆசாரியனுடைய குமாரத்தியை கர்த்தர் யோசேப்பை திருமணம் செய்யும் பாக்கியம் கொடுத்தார். In verse 50. 50 வசனம். And Joseph had born two sons before the years of famine came.
பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். And he brought forth through Asnath, the daughter of Potiphar, the priest of On, bore to him. ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்து அவனுக்கு பெற்றாள். Please understand what I am trying to tell you tonight. இன்றிரவு நான் உங்களுக்கு சொல்ல வருகிற கருத்தை தயவு செய்து நன்கு புரிந்து கொள்ளுங்கள். How God transforms your children into great blessings. உங்கள் பிள்ளைகளை தேவன் எப்படி பெரிய ஆசீர்வாத பாக்கியங்களாக உருமாற்றுகிறார் என்பதே சாரம். Don't wait where I will give the treasures of blessings straight to you. நேரடியாக பொக்கிஷ புதையின் ஆசீர்வாதங்களை எப்பொழுது கையில் எடுத்து கொடுப்பேன் என்று நேரம் ஒருமுறை காத்திருக்க That is வேண்டாம். only a magician will do. அதை ஒரு மந்திரவாதி தான் செய்வான். He will take a kerchief, put his hand, he will bring an egg, again he will put it, the egg will become a hatched little hen. ஒரு கைக்குட்டை எடுப்பான், ஒரு பாத்திரத்துக்குள் வைத்து வெளியே எடுத்தால் ஒரு கோழி முட்டை வரும், மீண்டும் அதை உள்ளே வைத்தால் அடுகாத்து ஒரு கோழி குஞ்சு பொரிக்கிறபடி செய்வான். That is all magic. இதெல்லாம் மாய வித்தைகள். But your God is a miracle worker. உங்கள் தேவனோ அற்புதங்களை சாதிக்கும் மகத்துவர். In the trials of his life, when Pharaoh exalted him and gave the daughter, that the priest, his own loving priest daughter, he accepted it and started a life which was given by God, the Lord God Almighty. வாழ்க்கையின் கடுமையான பரீட்சைகளின் மத்தியிலே சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் தேவன் அவரை உயர்த்தினார். அங்கே பார்வோன் யோசேப்புக்கு மிகவும் கௌரவமான ஓன் பட்டணத்து ஆசாரியனுடைய குமாரத்தியையே மனைவியாக கொடுக்கிறார். அந்த நிலையில் வாழ்க்கையை ஆரம்பிக்கிற யோசேப்பை தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். Who is Moses' wife? Moses' wife. மோசேயின் மனைவி யார்? And Miriam was just scandalizing her before his own brothers and before the congregation of Israel. இஸ்ரவேலருடைய சபையாருக்கு முன்பாகவே சகோதரர்களால் தேவையில்லாத அவலங்களுக்குள்ளாக்கப்படுகிற நிலை. Yes, Miriam came against the wife of Moses. மோசேயின் மனைவி நிமித்தம் மிரியாம் மோசேக்கு விரோதமாக கொந்தளித்து விட்டார்கள். But the Lord said that I have made him to be the ruler of Israel, and you cannot even speak. You will become a leprous. கர்த்தரோ இறங்கி வந்து விட்டார். நான் அல்லவா மோசே இஸ்ரவேலின் தலைவராக ஏற்படுத்தி இருக்கிறேன். மோசேக்கு எதிராக நீ பேசவே கூடாது, பேச துணிய கூடாது என்று குஷ்டரோகி ஆக்கிவிட்டார். Here he brought forth Ephraim and Manasseh from the bowels of a priest's daughter. ஒரு ஆசாரியனுடைய குமாரத்தியின் கற்பத்திலிருந்து எப்ராயிம் மனாசேயை இங்கே ஈண்டெடுக்கிறாள். That is not there where God discerns and he performs miracles. தேவன்தான் காரியங்களை முன்னமே நிதானித்து பகுத்தறிந்து அற்புதங்களை செய்கிற மகத்துவர் என்பதே இதில் தெளிவான விளக்கம். When man despises you, do not worry about it. மனிதன் உங்களை அவமதிக்கும் பொழுது அதை குறித்து கவலைப்பட்டு கலங்கி நிற்காதீர்கள். Man is worthless for nothing. மனிதன் எதற்குமே மதிப்பில்லாதவன். Don't care about him, care about your God and his vision of your life. மனிதனுடைய அவமதிப்பை ஒரு பொருட்டாக கருத்தில் கொள்ளாதீர்கள். உங்கள் வாழ்வை குறித்து பெரும் தரிசனத்தை தாங்கி நிற்கும் உங்கள் தேவனையே உங்கள் கண்முன் நிறுத்தி நோக்குங்கள். He said, Manasseh, because God has made me forget all my toils. தேவன் என் வருத்தம் யாவையும் மறக்க பண்ணினார் என்று சொல்லி அவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். And even I have to forget my father's house because I was thinking about for a long time. நெடுங்காலம் என் தகப்பனுடைய வீட்டையே நினைத்துக் கொண்டபடியால் என் தகப்பனுடைய வீட்டையும் மறப்பதற்காகவே மனாசே கொடுத்தார் என்றார். And he made the next one as Ephraim. அடுத்த மகனுக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டார். For God has made me fruitful in the land of my affliction. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்றார். Hallelujah. ஹல்லேலூயா. Your children or your blessing if God denotes it. தேவன் குறித்து விட்டால் உங்கள் பிள்ளைகளே உங்கள் ஆசீர்வாத பாக்கியங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Don't worry about your children. உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீர்கள். Your children will be blessed by the Lord. உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். When Jacob arrived, யாக்கோபு வந்து சேர்ந்ததும், when Jacob arrived in the land of the Pharisees, அங்கே ராமசேசின் தேசத்தில் யாக்கோபு வந்து தர இறங்கியதும், and he immediately wanted to see his own grandchildren. உடனே தன் சொந்த பேர பிள்ளைகளை காண துடிக்கிறார். And Joseph in chapter 48 took them and brought them before his father. 48ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு தன் குமாரர்களை தன் தகப்பனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினார். Those days the fathers are respected highly next to God. அந்த நாட்களிலே தேவனுக்கு அடுத்ததாக தகப்பன்மார்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் The மதிக்கப்பட்டார்கள். parents are respected next to God. பெற்றோர்களை தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைத்து மதித்து போற்றினார்கள். Today the parents are disregarded.
இன்றைக்கோ பெற்றோர்கள் அவமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். The parents are criticized for everything in life. வாழ்க்கையில் எதுக்கெடுத்தாலும் பெற்றோர்கள் மீது பழி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். The parents are not taken care of. பெற்றோர்கள் நல்ல விதத்தில் இன்றைக்கு கவனிக்கப்படவில்லை. The parents are ill treated, பெற்றோர்கள் இன்றைக்கு மிகவும் அவதூறாய் நடத்தப்படுகிறார்கள். neglected, உதாசீனம் செய்யப்படுகிறார்கள், ostracized, விரோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். forgotten when the children become rich. பிள்ளைகள் பெரிய பணக்காரனாய் மாறின உடனே பெற்றோர்களை மறந்து விட்டு இருக்கிறார்கள். Where are you today? இந்த இரவு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? How about your parents today? இன்றைக்கு உங்கள் பெற்றோருடைய நிலை எப்படி இருக்கிறது? Have you took care of them? உங்கள் பெற்றோர்களை நன்றாக பராமரிக்கிறீர்களா? Have you regarded them? உங்கள் பெற்றோரை நீங்கள் கனித்து மதித்திருக்கிறீர்களா? Have you bowed down before them? உங்கள் பெற்றோர்களுக்கு முன்பாக தலைவணங்கி நின்றிருக்கிறீர்களா? Go and give the respect, and God will put the blessing upon your head. புறப்பட்டு போய் உங்கள் பெற்றோர்களுக்குரிய கனத்தையும் மதிப்பையும் கொடுத்து பாருங்கள். உங்கள் தலையின் மேல் தேவன் தம்முடைய ஆசீர்வாத பொக்கிஷத்தை வைப்பார். When he brought them, பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்திய போது, and Jacob was overwhelmed with joy. யாக்கோபினுடைய உள்ளம் பெருமகிழ்ச்சியிலே பூரித்து விட்டது. And he said to his son, தன்னுடைய குமாரனை பார்த்து சொல்லுகிறார். in verse 5, 5ஆம் வசனத்தில், now your two sons Ephraim and Manasseh, who were born to you in the land of Egypt before I came to you, are mine. நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர். They will be in the line of the tribes of Reuben and Simeon. ரூபன், சிமியோன் என்று இஸ்ரவேலின் கோத்திர வாரிசுகளின் வரிசையில் அவர்கள் இருப்பார்கள். Is there anything in the world, can you see, that you go backwards? உலகத்திலே இப்படி நீங்கள் பின்னோக்கி போய் பாக்கியத்தை பெறுவதற்கான ஏதாயிலும் ஒன்றை உங்களால் காண முடியுமா? There is a future, எதிர்காலம் என்று ஒன்று இருக்கிறது. but there is no future at backwards. ஆனால் பின்னோக்கி போய் எதிர்காலத்தை சிறப்பாய் அமைத்துக் கொள்ளும் சாத்தியம் இல்லை. He brought forth Manasseh and Ephraim in the land where he was afflicted. சிறுமைப்பட்ட தேசத்தில் எப்பிராயீம் மனாசேயை யோசேப்பு பெற்றெடுத்திருக்கிறார். But the Lord says they belong to the tribe of Israel and they belong to me, says Jacob. ஆனால் கர்த்தரோ அவர்கள் இஸ்ரவேலின் கோத்திரத்தை சார்ந்தவர்கள், ஆகவே இவர்கள் என்னுடைய குமாரர் என்று இப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறார். In the land of Canaan they were distributed equal. They were considered half tribes, but they had the full extensions of land. பாதி கோத்திரமாக கருதப்பட்டாலும் கானான் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் பொழுது அனைத்து கோத்திரங்களுக்கும் பங்கிட்டு கொடுக்கப்பட்ட சம அளவின் சுதந்திர விதங்கள் தான் இரு கோத்திரத்தாருக்கும் கொடுக்கப்பட்டன. Ephraim was just God's blessing. இப்ராஹிம் தேவனுடைய ஆசீர்வாதமே. My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, these offsprings, they come after Ephraim and Manasseh will be yours, but this offspring, that what you got in the first two, will be mine and towards the Lord's. எப்ராயிம் மனாசே இவர்களுக்கு பின் நீ பெறும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள், ஆனால் இவர்களோ என்னுடையவர்கள், கர்த்தருடையவர்கள் என்று இஸ்ரவேல் சொந்தம் கொண்டாடி சேர்த்து விட்டார். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, this is not the storehouse of great blessing. இதல்லவா பேராசீர்வாத பொக்கிஷங்களின் பண்டக சாலை. When your children become the tribes of blessed tribes of the Lord, உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட கோத்திரங்களாகவே மாறுகிற பாக்கியம். this is the trace of what the great treasures of blessing is. ஆசீர்வாத பெரும் பொக்கிஷ புதையல்கள் என்றால் என்ன என்பதற்கான சிறு தடயம் அறிகுறிதான் இது. He said, I am afflicted, I name him as Ephraim. I am relieved, I name him as Manasseh. நான் சிறுமைப்பட்டேன், ஆகவே உனக்கு மனாசே என்று பெயர் வைத்திருக்கிறேன். நான் இப்பொழுது நிவாரணம் கண்டிருக்கிறேன், ஆகவே மனாசே. My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, do not cry. நீங்கள் அழ வேண்டாம். This is not the time to cry. இது அழுவதற்கான நேரம் இல்லை. This is the time to be happy, joyful. இது மிகுந்த சந்தோஷத்தில் மகிழ்கிற நேரம். Joy over joy, because God has elected you. தேவன் உங்களை தெரிந்து கொண்டது நிமித்தம் மகிழ்ச்சியின் மேல் மகிழ்ச்சி பொங்கட்டும். That's what the song says, in my early age the Lord has called me. அதனால் தானே சிறுநஞ்சிறு வயதில் கர்த்தர் என்னை அழைத்தார் என்று பாடினோம். And he will make my life to be a blessing. என் வாழ்வை ஒரு ஆசீர்வாத பாக்கியமாய் இருக்கும்படி செய்வார். When he brought Jacob into the land of the Pharaohs, he made Manasseh and Ephraim to be his seed. யாக்கோபை பார்வோனின் தேசத்துக்குள் தேவன் கொண்டு வந்து சேர்த்த உடனேயே மனாசேயையும் எப்ராயிமையும் அவருடைய சந்ததியாக்கி விட்டாரே. Manasseh, even though he is born first, here again the Lord makes Ephraim to be his love. மனாசே முதலில் பிறந்த மூத்த மகனாய் இருந்தாலும் இங்கே மீண்டும் கர்த்தர் எப்ராயிமை தான் தம்முடைய நேசத்தின் உச்சிதமாக்கி விட்டார். Joseph was angry, but the Lord said, I know what I am doing for the tribes whom I elected. யாக்கோபு யோசேப்புக்கு அது வருத்தம் கோபமாய் இருந்தாலும் கூட, ஆனால் இஸ்ரவேலோ
கோத்திரத்தை தெரிந்து கொண்டபடி நான் என்ன செய்ய எனக்கு தெரியும் என்று உறுதியாய் இருந்து விட்டார். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, what a great promise God has given for you tonight. இந்த இரவில் என்ன ஒரு மகத்தான வாக்கை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார் Your பாருங்கள். treasures will be seen before your eyes. உங்கள் பொக்கிஷ புதையல்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக பளிச்சிடும். Your blessing will be expounded and made to be known to all others that who you are. உங்கள் ஆசீர்வாத பாக்கியங்களை வெளியே விவரித்து எல்லாருக்குமே நீங்கள் யார் என்ன என்பதை விவரித்து விளக்கி சொல்லிவிடுவார். That is the love of the Lord towards Joseph and Manasseh and Ephraim. யோசேப்பு மனாசே எப்ராயிம் மீது தேவன் கொண்டிருந்த அன்பு அதுதான். That is the love. அதுதாங்க அன்பு. And Ephraim became the love of God. எப்ராயிம் தேவனுடைய அன்புக்குரியவராய் மாறிவிட்டார். When he went out, the Lord said, Ephraim, how I loved you. வழி விலகி போகும்போது எப்ராயிமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று ஆண்டவர் குமுறுகிறார். How I loved you and how I still love you and I will not give you up. எவ்வளவாய் உன்னை நேசித்தேன், உனக்காக என் உள்ளம் பொங்குகிறதே, உன்னை நான் எப்படி மறந்து கைவிடுவேன். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, God remembers your low estate of life. வாழ்க்கையிலே நீங்கள் தாழ்ந்து போன உங்களுடைய சிறுமை நிலையை தேவன் நினைவு கூறுகிறார். One day Ahasuerus was not able to see the goodness of his wife Queen Vashti. ஒரு நாள் அகாஸ்வேரு ராஜா தன்னுடைய மகாராணி வஸ்தியினுடைய தயவை காண முடியாமல் தவிக்கிறான். And he was not able to see that what is happening. நடக்கக்கூடிய காரியங்களை அவனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. And he wanted to elect another woman. ஆகவே வேறொரு பட்டத்து ராணியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முன்வந்தான். At that time, அந்நேரத்திலே there was an uncle and a daughter. அங்கே ஒரு சித்தப்பாவும் மகளும் இருக்கிறார்கள். And the Bible says they wanted to live a good life. வேதத்தின்படி அவர்கள் நல்லதோர் வாழ்க்கை வாழ விரும்பினதை அறிகிறோம். The Bible says வேதாகமம் சொல்லுகிறது, that Mordecai wanted to make the life of this daughter an orphan girl, that where he took her to give life, brought her to the extent of telling, let me have this woman to be the choicest woman in the land where I was made as a slave. அனாதையாய் அபலை பெண்ணாய் இருந்த இந்த எஸ்தரை எடுத்துக்கொண்ட மொர்தெகாய் இப்பொழுது நான் அடிமையாய் வந்த தேசத்திலே எல்லாருக்கும் முன்பாக மிகப்பெரிய கனத்துக்குரிய பட்டத்து ராணியாய் நான் மாற்ற வேண்டும் என்ற ஒரு சூளுரையிலே உறுதி பூண்டு விட்டார். A God-fearing man, Mordecai. தேவனுக்கு பயப்படுகிற மனிதர் மொர்தெகாய். Just a man who's seated on the gates of the king's palace. ராஜாவின் அரண்மனை வாயில் அருகே உட்கார்ந்திருக்கும் ஒரு சாதாரண மனிதர்தான். He dreamt and had faith to be great. ஒரு பெரிய கனவு கண்டார். அந்த மேன்மையை அடைவதற்கான விசுவாசம் அவருக்குள் இருந்தது. Both of them were slaves. இருவரும் அடிமைகளாய் தஞ்சம் புகுந்தவர்கள். Those days the slaves were given little jobs. அந்நாட்களில் அடிமைகளுக்கு சிறு சிறு பணிகள் ஒதுக்கப்படும். If they are true, they will be given as guards and maybe their workers in the vineyard and sometimes maybe in the palace, and this man has got a work in the palace. ஒப்படைக்கப்பட்ட சிறிய வேலையில் உண்மையாய் இருக்க கண்டால் ஒருவேளை திராட்சை தோட்டத்திலோ அரண்மனையின் வாசலிலோ காவலனாக பணிபுரியும் வாய்ப்பு கொடுக்கப்படும் மொர்தெகாய்க்கோ அரண்மனை வாயில் காப்போனாய் பணியாற்றும் பாக்கியம் கிட்டியது. Where are you today? இன்றிரவு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? What is your state of affairs? உங்கள் வாழ்க்கையின் உண்மையான நிலை என்னவாய் இருக்கிறது? Have you entered your life working? ஒரு பணியாளராகவே வாழ்க்கை முடித்து விட்டீர்களா? But tonight I tell you, there is a dream which you have got in your life. God will expound it to a greater heights of blessing. உள்ளத்துக்குள்ளே நீங்கள் கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய ஆளாக வேண்டும் என்ற ஆசை கனவை தேவன் வெளியே கொண்டு வந்து அதை நிறைவேற்றி மெய்ப்பிப்பார் என்று சொல்லுகிறேன். Mordecai says, I will leave you into the place where you are being purified, but don't reveal yourself who you are. சுத்திகரிக்கப்படுவதற்குரிய உன் ஸ்தானத்தில் உன்னை கொண்டு போய் விடுகிறேன், ஆனால் நீ யார் என்கிற உன்னுடைய குலத்தை பூர்வோத்தரத்தை நீ யாருக்கும் தெரிவித்து விடக்கூடாது என்று மொர்தெகாய் தெளிவாக ஆலோசனை கொடுத்தார். Esther chapter 2 எஸ்தர் 2ஆம் அதிகாரம் and verse 15. 15ஆம் வசனம். When the turn came for Esther, the daughter of Abihail, the uncle of Mordecai, who had taken her as his daughter to go to the king, she requested nothing but what Hegai, the king's eunuch, the custodian of the woman, advised, and Esther obtained favor in the sight of all who saw her. மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவன் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய
ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. She crossed every barrier of her life. வாழ்க்கைக்கு முன்பிருந்த முட்டுக்கட்டையின் தடைகளை எல்லாம் கடந்து வந்துவிட்டாள். Bronze doors and iron fetters. வெண்கல கதவுகள், இருப்பு தாழ்பால்களை கடந்து வந்துவிட்டாள். Please understand what I am trying to say of your blessed life. ஆசீர்வதிக்கப்பட்ட உங்கள் பெருவாழ்வின் நிலையை குறித்து நான் சொல்ல வரும் காரியத்தை தயவாய் புரிந்து உணருங்கள். She crossed every barrier. She had favor from the Lord, and she now going to enter the chamber of the great king who lived those days. எல்லா தடைகளையும் கடந்து வந்துவிட்டால் இப்பொழுது கர்த்தரிடத்திலே தயவை கண்டடைந்து விட்டவள் அக்காலத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தியினுடைய கண்களுக்கு முன்பாக போய் நிற்கக்கூடிய பெரும்பாக்கியவதியாய் நிற்கிறாள். The history of the Jews and the Persians says that the women who are selected have to live with the king physically. பாரசீக சாம்ராஜ்யத்தின் யூத சரித்திர வரையறையின்படி ராஜா தெரிந்து கொள்ளுகிற அந்த ரூபவதியான பெண் ராஜாவோடு கூட உறவில் வாழ வேண்டும். And then only the king will select. அதற்கு பின்புதான் ராஜா யார் பட்டத்து ராணி என்பதை தெரிந்து கொள்வான். She is defiled, but not wrongly, but elected as the queen of that nation. இவள் அந்த ராஜாவோடு கூட உறவில் ஈடுபட நேர்ந்திருந்தாலும் அதற்கு எந்த கலங்கம் வந்து விடாமல் தேசத்தின் மகாராணியாக பட்டம் சூட்டுவதற்கு எதுவாக தெரிந்து கொள்ளப்பட்டாள். The Bible says in verse 17 of chapter 2 that the king loved Esther more than any other woman. இரண்டாம் அதிகாரம் எஸ்தர் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். Who did it? இதை செய்தது யார்? The woman who was ostracized, taken as slaves from the land of the gods, living into the land of the Persians. விரோதிக்கப்பட்டவள், தேவனுடைய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவள், படையெடுத்து வந்த தேசத்தின் படைகளின் கீழ் பாரசீக சாம்ராஜ்யத்துக்குள் அடிமையாய் கொண்டு போகப்பட்டவள். She was being sold and traveled as a slave. அடிமையாக விற்கப்பட்டு அடிமையாய் பயணிக்கப்பட்டவள். Where are you today? இன்றைக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? Have you come as a slaves? அடிமையாக வந்திருக்கிறீர்களா? Refugees, அகதிகளாய் வந்திருக்கிறீர்களா? bonded servants, கொத்தடிமைகளாக்கப்பட்டு இருக்கிறீர்களா? not knowing that who you are and from where you have come and what is your clan and what is your language. நீங்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள், உங்கள் குலம், கோத்திரம், தாய்மொழி என்னதென்பதை அறியாமல் இன்றைக்கு நீங்கள் வேதனையில் வாடிக்கொண்டிருக்கிறீர்களோ? It is easy for Mordecai to say don't disclose, but how hard it is for her to live with all the mercies of the Lord, to come up to the level of the queen of the nation where she went as a slave. அடிமையாய் போன தேசத்தில் உன் குலம், கோத்திரம், பூர்வோத்திரத்தை தெரிவிக்க கூடாது என்று மொர்தெகாய் சொல்லிவிட்டார் எளிதாய். ஆனால் அப்படிப்பட்ட இடத்துக்குள் தஞ்சம் புகுந்தவள் பட்டத்து ராணியாவதற்காக தலைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு எவ்வளவு கடினம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? In the place where you went to live or you are struggling to meet. வாழப்போன இடத்தில் அத்தியாவசிய தேவையை சந்திக்க முடியாமல் திண்டாடுகிறீர்களா? Abusements, துஷ்பிரயோகங்கள். People did not just like to have you a blessing, but they want to make you as a curse. மக்கள் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது என்று உங்களை சாபமாக்கவே துணிந்து விட்ட நிலையா? Do not worry. கவலைப்படாதீர்கள். Tonight the Lord will break it. The Lord will break the bronze doors and the iron fetters to give you your blessed life. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெருவாழ்வை உங்கள் பாக்கியமாக கொடுப்பதற்காக தேவன் வெண்கல கதவுகளையும் உடைப்பார், இருப்பு தாழ்பால்களையும் முறிப்பார். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, God favored her stage by stage to stand as the queen of the nation where she went as a slave. அடிமையாய் தஞ்சமடைய போன தேசத்தில் மகாராணியாய் பட்டத்து முடிசூடி நிற்கக்கூடிய அளவுக்கு தேவன் அவளுக்கு ஒவ்வொரு கட்டத்திலேயும் தயவின் மேல் தயவை காண்பித்தார். Only believe, all things are possible. நீங்கள் விசுவாசியுங்கள், அது போதும், எல்லாம் கூடும். Your life chained life will break down and you will be relieved and you will be having a good life. சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கும் உங்கள் வாழ்க்கை எல்லா சங்கிலிகளையும் உடைந்து விடும். நீங்கள் நல்லதோர் வாழ்வில் விடுதலையோடு இருப்பீர்கள். Oh, Mordecai thought that I have won the war and I have now become liberally moving in this country. நான் போரில் ஜெயித்து விட்டேன், இப்பொழுது நான் இங்கே விடுதலையோடு தேசத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று மனதில் மொர்தெகாய் நினைத்திருந்திருப்பார். But the Bible says, ஆனால் வேதம் சொல்லுகிறது, there came a man into the life of these two people. இவர்கள் இருவருடைய வாழ்க்கையிலும் அங்கே ஒரு சதிகார மனிதன் வந்தான். Haman was made and exalted to be the best of all the ministers in the palace of Ahasuerus. அகாஸ்வேருவின் அரண்மனையில் அலங்கரித்த மந்திரிகளுக்குள் எல்லாம் பிரதானமானவனாக
ஆமான் தான் அங்கே உயர்த்தி வைக்கப்பட்டிருந்தான். He was elevated. அவன் மிகுந்த உயரத்தில் கனம் பண்ணப்பட்டிருந்தான். When he was elevated, his heart was elevated. அவன் மேன்மை அடைந்தவுடனே இதயம் மேட்டிமை அடைந்து விட்டது. That is the worst form of our lives in which we are living. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையின் மகா கேடான நிலை அதுதான். When they got elevated, their heart got elevated. கொஞ்சம் உயர்த்தப்பட்டு விட்டால் போதும், இருதயம் உடனே மேட்டிமை ஆகிவிடும். And they think that all others are just nothing but little. உடனே மற்றவர்கள் எல்லாரும் ஒன்றுமில்லை, அற்பமானவர்கள் என்று எண்ண தொடங்கி விடுவார்கள். That is what happening in your life today. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கேடுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ? Is the Haman-like life has entered your family and made it a curse? ஆமானை போன்ற ஒரு துஷ்டன் உங்கள் வாழ்க்கைக்குள் குடும்பத்துக்குள் குடிபுகுந்து உங்கள் குடும்ப வாழ்க்கையை சாபமாக்கி விட்டானோ? And the Bible says, வேதம் சொல்லுகிறது, Haman thought that the people who came as slaves, they are becoming strong and powerful and blessed. அடிமைகளாய் தேசத்துக்குள் அடைக்கலம் தேடி வந்த அகதிகள் இப்பொழுது வர வர விருத்து பலத்து அவர்கள் பெருகி சக்தி அதிகரித்துக் கொண்டிருக்கிறதாக ஆமான் நினைக்கிறான். And he made a decree made signed by Ahasuerus went cunningly to come against the children of Israel. இஸ்ரவேல் புத்திரரை கருவறுக்க வேண்டும் என்று சதியாய் ஒரு யோசனை பண்ணி ஒரு சட்டம் வகுத்து அதில் தந்திரமாக அகாஸ்வரையும் கையெழுத்து போட வைத்து விட்டார். As God called Cyrus, கோரேசை இன்றைக்கு தேவன் அழைத்தது போலவே the Lord made Mordecai and Esther to stand for his people. தம் ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கும்படி மொர்தெகாயும் எஸ்தரையும் தேவன் அதற்காகவே உருவாக்கி இருந்தார். And the Bible says, வேதாகமம் சொல்லுகிறது, in chapter 4 and verse 13, 4ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தில் Mordecai told Esther, மொர்தெகாய் எஸ்தரிடம் சொல்லுகிறார், do not think in your heart you will escape in the king's palace anymore than all the other Jews. நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர்கள் தப்பக்கூடாதற்கு நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. If you remain silent completely, the Lord will raise some other people to save his people. நீ இந்த காலத்திலே மௌனம் காத்தால் தம்முடைய ஜனத்தை ரட்சிக்கும்படி தேவன் வேறொருவரை எழுப்பி விடுவார். Hallelujah. Hallelujah. That is what I am trying to tell you today. இன்றைக்கு இதை தான் உங்களுக்கு அடியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். As Lord raised Cyrus, அன்றைக்கு கோரேசை தேவன் எழுப்பியது போலவே as the Lord raised Mordecai and Esther, மொர்தெகாயையும் எஸ்தரையும் தேவன் எழுப்பி நிறுத்தியது போலவே the Lord will raise people to aid you, help you and to bless you today. உங்களுக்கு உதவிக்கரம் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் ஜனங்களை எழுப்பி நிறுத்துவார். That is the truth of the message that what I want to deliver unto you. இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிற தேவ செய்தியின் உள்ளான சத்தியத்தின் சாரம் அதுதான். Do not worry. கவலைப்படாதீர்கள். His eyes are upon you. அவருடைய கண்கள் உங்கள் மேல் இருக்கின்றன. As it is upon the sparrows, he says that my eyes are upon my children. அடைக்கலான் குருவிகள் மேல் இருப்பது போல் என் கண்கள் என் பிள்ளைகள் மேல் நோக்கமாய் இருக்குது என்று சொல்லுகிறாரே. As it is upon the fields and I feed them, will I not feed my people? வயல் வெளிகளில் இருப்பது போல நான் அவைகளை போஷித்து பிழைப்பூட்டுகிறேன், என் ஜனங்களை போஷித்து பிழைப்பூட்ட மாட்டேனோ? The Bible says, வேதம் சொல்லுகிறது, Esther thought that it is the time for her to act and to be the deliverer of Israel. தான் செயல்பட்டு இஸ்ரவேலின் இரட்சகியாக களமிறங்க வேண்டிய நேரம் இதுதான் என்ற பொறுப்பை இப்பொழுது எஸ்தர் உணர்ந்தாள். I will go against the orders of the king into his chamber. ராஜாவின் சட்டத்தை மீறி அரண்மனை முற்றத்துக்குள் பிரவேசிப்பேன். If I go against, then I will perish. நான் சட்டத்தை மீறி போனால் நான் தண்டிக்கப்படுவேன், அழிந்து விடுவேன். But if I could win, then I will save my people. ஆனால் ராஜாவின் இதயத்தை வென்று விட்டால் என் ஜனங்களை நான் உயிர் காத்து ரட்சித்து விட முடியுமே. But I will fast day and night for 3 days. ஆகிலும் 3 நாட்கள் இரவும் பகலும் அதற்காக உபவாசிப்பேன். You, my uncle, you also start fasting with your people around you. நீர் என் பெரியப்பா, நீரும் உடைய ஜனங்களும் எனக்காக உபவாசித்து ஜெபம் பண்ணும். And she went to pray and to stand before the king. அவள் ஜெபித்து ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி உபவாசிக்கிறாள். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, even today this morning when the Lord gave this, was telling every prayer and fasting that you have taken for days and years long has not gone in vain today. இத்தனை நாட்கள் வருஷங்களாக நீங்கள் ஏறெடுத்த உபவாச ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய் போகாததற்குரிய பலன் வரும் என்று இன்று காலை இந்த நாளில் நான் தேவனுக்கு முன்பாக இருக்கும்போது தேவன் சொல்லி அனுப்பி இருக்கிறார். All your hard works and the cruelty of life that you endured in your husband's house or in the place where you work, it is all would have gone in vain. But the prayers and fasting that you did to the Lord will never go in vain. வேலை ஸ்தலத்திலோ குடிபோன வீட்டிலோ நீங்கள் பட்ட கஷ்டங்கள் கொடூரங்கள் உங்களுடைய கடின உழைப்புகளின் பிரயாசங்கள் அத்தனை வீணாய் போயிருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் செலவிட்ட ஜெப உபவாச நேரம் ஒருபோதும் வீணாய் போகாது என்று ஆண்டவர் சொல்கிறார். Even to stand before the husband, the king, she wanted prayers to be offered. தன் கணவனாகிய ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்பதற்கு கூட அவள் ஜெபம் ஏறெடுக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறார்கள். Hallelujah. ஹல்லேலூயா. That is the severe
severity of the life that we need to live to have the greatest blessing of God. தேவனுடைய பெரிதான ஆசீர்வாதங்களின் உச்சிதங்களை பெற்றனுபவிக்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட கடுமையான வாழ்க்கையின் பாதைகளை நாம் கடந்து மேற்கொள்ள வேண்டும். The Lord started working in the minds of Ahasuerus even before she entered, because the prayers have made her to be strong and valiant. ஏறெடுக்கப்பட்ட ஜெபங்கள் அவளை பராக்கிரமசாலியாக பலம் கொள்ள செய்துவிட்டபடியினால் அகாஸ்வேருக்கு முன்பாக எஸ்தர் போய் நிற்கும் முன்பே தேவன் அகாஸ்வேரின் இருதயத்துக்குள் கிரியை செய்ய தொடங்கிவிட்டார். He made her to have the favor upon everybody and go into the chamber of the king and become a queen. எல்லாருக்கும் தடைகளையும் தாண்டி கண்களிலே தயவு கிடைத்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசித்து தேவன் அவளை பட்டத்து ராணியாக்கி விட்டாரே. Will he not do this time also? இம்முறையும் அவர் அந்த பாக்கியத்தை செய்ய மாட்டாரா? ஹalleluya. The dark secrets and the treasures will be his and her, says the Lord. அந்தகாரத்தில் இருக்கும் பொக்கிஷங்களும் ஒளிப்பிடத்தின் புதையல்களும் உங்களுடையதாகும் என்று தேவன் சொல்லுகிறார். Where are you today? இன்றைக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? You thought you have succeeded but not yet. வெற்றி அடைந்து விட்டோம் என்று எண்ணினீர்கள், ஆனால் இன்னும் கை கட்டியது வாய் கட்டவில்லையா? I am speaking to those who are struggling in the land where you went to live, across the seas or across the cities. கடல் கடந்து பட்டணம் கடந்து அயல் நாட்டிலே பட்டணங்களிலே பிழைப்பு தேடி வாழ்க்கைக்காக போய் திண்டாடி கொண்டிருக்கிற உங்களோடு பேசுகிறேன். When you relaxed and said, oh, it is ended, again the persecution would have started. கொஞ்சம் ஓய்ந்த நேரத்தில் எல்லாம் முடிந்தது என்று சொன்னீர்கள், ஆனால் மீண்டும் உபத்திரவம் தலையெடுத்து விட்டது. Where are you? எங்கே இருக்கிறீர்கள்? Are you slaves and refugees? அடிமைகளாய் அகதிகளாய் வாடிக்கொண்டிருக்கிறீர்களோ? Is the people who are with you or afflicting you? உங்களோடு கூட இருக்கிறவர் உங்களை துன்பப்படுத்தி உபாதிக்கிறார்களா? One day you have a living, another day you are starving. ஒரு நாள் வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்கிறது, மற்ற நாள் பட்டினிதான். With that sickness has come. இதோடு போதாத குறைக்கு வியாதியும் வருத்தி எடுக்கிறது. Children are malnutritions. பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்து இல்லாமல் வாடுகிறார்கள். Where are you today? எங்கே இருக்கிறீர்கள்? I see many mothers crying. அழுகிற அநேக தாய்மார்களை பார்க்கிறேன். They are living like slaves, even though you are at liberty, but yet you live like slaves. விடுதலை சுதந்திரம் என்று ஒன்று இருந்தாலும் கூட அடிமைகளைப் போல் பரிதவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். In this same country, in this city and in this state itself, many are struggling, the Lord says. இந்த நாட்டிலே, இந்த பட்டணத்தில், இந்த மாநிலத்தில் இப்படி அநேகர் கஷ்டத்தில் போராடி கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். How can I tell this to my aged parents? வயது முதிர்ந்த என் பெற்றோரிடத்தில் என் நிலையை நான் போய் எப்படி சொல்லுவேன்? How can I say I am struggling? நான் கஷ்டப்படுறேன்னு எப்படி போய் சொல்லுவேன்? How can I send the news across that where I came to live, I am not living peacefully? நான் குடியேறி வாழ வந்த இடத்தில் சமாதானமாய் வாழவில்லை என்ற செய்தியை எப்படி தான் சொல்லி அனுப்புவேன்? This is what the Lord is telling me to tell you, and he is telling that I will be your guardian and I will be the guard of your life. நீங்கள் இப்படி குமுறிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றும் உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கும் தேவனாக நான் என்றைக்கும் இருந்து உங்களை பராமரிப்பேன் என்றும் தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார். After prayers, she went boldly into the courtyard of Ahasuerus. ஜெபித்த பின்பு அகாஸ்வேருவின் அரண்மனை முற்றத்துக்குள் தைரியமாக நுழைந்தார். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, prayers bring courage and victory. ஜெபங்கள் தான் தைரியத்தையும் ஜெயத்தையும் கொண்டு வருகிறது. Directly from the place where he was praying, he went to the den and get into the den to live with the lions, says the Bible. ஜெபித்துக் கொண்டிருந்த இடத்திலிருந்து நேரடியாக சிங்க கெபிக்குள் போடப்பட்டார். சிங்க கெபிக்குள் இருந்தவர் உயிர் பிழைத்து வாழும் பாக்கியத்துக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. That is the prayer life. That is the strength of the prayer life. இதுதான் ஜெப ஜீவியத்தின் வலிமை, மாவல்ல பலன். Speaking about the power of God but denying it, what is the use in it? தேவனுடைய வல்லமையை குறித்து வாயார பேசினாலும் அதை மறுதலிப்பதினால் என்ன பலன் கிடைக்க போகிறது? Without praying unto God, without meditating unto God, how can you succeed in life? தேவனை நோக்கி ஜெபிப்பாமல், தேவனுடைய வசனங்களை தியானிக்காமல் வாழ்க்கையிலே எப்படி நீங்கள் வெற்றி பெற முடியும்? Your God regards just the prayer that you offer, my dear friend. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஏறெடுக்கும் ஜெபங்களை எல்லாம் உங்கள் தேவன் பெரிதாக கணிக்கிறார். Rather praying you go and begging behind man. And what is the use in it? ஜெபிப்பதற்கு பதிலாக மனுஷனுக்கு பின்பாக கையேந்தி திரிகிறீர்களே, அதனால் என்ன பயன் வந்துவிடும்? Man will neglect, or sometimes he kicks you by his words. என்னானாலும் மனிதன் உதாசீனம் செய்வான், சில நேரங்களிலே வார்த்தைகளாலே எட்டி உதைத்து தள்ளி விடுவான். Do not go behind man. மனிதனுக்கு பின்னால் அலைமோதாதீர்கள். Man's resources are for 1 day or 2 days. மனிதனுடைய மூலதனங்கள் என்னானாலும் ஒரு நாள் 2 நாளைக்கு தான் தாக்கு But பிடிக்கும். God gives an exaltation beyond your imagination. தேவன் உயர்வை கொடுப்பாரானால் நினைப்பதற்கும் அப்பாற்பட்ட பெரும்பாக்கியமாய் பிரவாகிக்கும். The Bible says, வேதம் சொல்லுகிறது, she went and stood before the king. The king held the scepter according to the favor of the Lord. அவள் போய் ராஜாவுக்கு முன்பாக நின்றால் தேவனுடைய தயவின்படியே ராஜா பொற்கோலை நீட்டினான். She found
favor in his sight, says the Bible. வேதம் சொல்லுகிறது ராஜாவின் கண்களிலே அவளுக்கு தயவு கிடைத்ததாம். And Esther touched the golden scepter of her own husband, the king. தன் சொந்த கணவனாகிய ராஜா தன் கரத்திலிருந்து நீட்டின அந்த பொற் செங்கோலை நுனியை எஸ்தர் தொட்டாள். She went for something very little where she wanted to scratch the degree. அவள் அந்த ஆணையை கொஞ்சம் தேய்த்து சுரண்டி எடுத்து விட வேண்டும் என்ற சின்ன காரியத்துக்காக தான் போகிறாள். Which is just a word that it will be destroyed. ஒரே ஒரு வார்த்தையில் போதும் அந்த சட்டம் அவமாகிவிடும். But contrary to that, the king says, ஆனால் அதற்கு நேர்மாறாக ராஜா சொல்லுகிறான், what is your request? உன் மன்றாட்டு என்ன? The half of the kingdom you want it for yourself? ராஜ்யத்தில் பாதி ஆயிலும் உனக்கு வேண்டும் என்று கேட்டாலும் சரி, I will give it to you. நான் அதை உனக்கு தருவேன். Her heart was bubbling with joy. மகிழ்ச்சியினால் அவள் உள்ளம் துள்ளுகிறது, பொங்கி பிரவாகிக்கிறது. Yes, she says that what is it that I came for just a degree to be scratched. இது என்ன ஒரு அரசாணை சுரண்டி அழிக்கப்பட வேண்டும் என்று கேட்கதானே வந்தேன். And she did not know what to speak after that huge request command was in return given by the king. தன்னுடைய அழைப்பு தான் வந்ததை அங்கீகரித்து ராஜா கொடுத்த பிரம்மாண்டமான அந்த கட்டளைக்கு முன்பாக என்ன பேசுன்னு தெரியாமல் திண்டாடுகிறாள். She lost her conscience. She did not know what she is thinking, what she is asking. எதை நினைக்கிறாள், எதை கேட்கிறாள் என்று தன் நிலையை மறந்து விட்டாள். She came back without asking anything. எதையுமே கேட்காமல் திரும்பி வந்து விட்டாள். Hallelujah. Hallelujah. That is the greatest joy of a slave became a queen. ஒரு அகதியின் அடிமை ராஜாவாய் போகும் பொழுது கிடைக்கும் பெரும் மகிழ்ச்சியின் பாக்கியம் அதுதான். Who did it? செய்தது யார்? Through Mordecai's faith and through the faith and prayers of Esther, the Lord did it. மொர்தெகாயின் விசுவாசத்தின் மூலமும் எஸ்தருடைய விசுவாச ஜெபத்தின் மூலமும் கர்த்தரே இதை செய்தார். She called for a banquet that together with Haman she wanted it. தான் செய்ய போகிற ஒரு விருந்துக்காக ராஜா ஆமானோடு கூட வர வேண்டும் என்று ஒரு விண்ணப்பம் வைத்தார். Even at the banquet, அந்த பந்தியிலும் கூட in verse 6 of chapter 5, 5ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தில், it shall be granted to you according to your petition. What is it? Even half of the kingdom I will give it. Again he emphasized. உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது ராஜ்யத்தில் பாதி மட்டும் என்றாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்று மீண்டும் வலியுறுத்தினான். Hallelujah. Hallelujah. Bubbling and over bubbling of joy. அளவுக்கு அதிக சந்தோஷ மகிழ்ச்சி பொங்கி பிரவாகிக்க. My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, it was informed to Jacob in the land of Canaan that your son is living next to Pharaoh in the land of the Ramesses. ராமசேயின் தேசத்திலே உம்முடைய குமாரன் அவனுடைய பார்வோனுக்கு அடுத்த அரியணையிலே உயிரோடு இருக்கிறான் என்று கானான் நாட்டில் யாக்கோபுக்கு சொல்லப்பட்டது. Hallelujah. Hallelujah. That is the joy of the Lord. அதுதான் கர்த்தருடைய மகிழ்ச்சி. Joy of the Lord. கர்த்தருடைய சந்தோஷம். Where are you today? இன்னும் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? Where are you today? எங்கே இருக்கிறீர்கள்? If the God could do those things like that in your life, will you be happy today? அதை போன்ற பெருங்காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வாரானால் நீங்கள் சந்தோஷமாயிருவீங்களா? Write it down. எழுதிக் கொள்ளுங்கள். My God has commanded me this word to give to you to say that the secret blessing and richest treasures will be yours this month. அந்தகாரத்தின் பொக்கிஷங்களும் அந்த ஒளிப்பிடத்தின் புதையல்களும் இந்த மாதம் உங்களுடைய பங்காய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்வதற்காகவே கர்த்தரை அனுப்பினார். It will be yours. இவைகள் உங்களுடைய பங்காய் இருக்கும். Write it down. எழுதிக் கொள்ளுங்கள். God never changes. தேவன் ஒருபோதும் மாறவே மாட்டார். That's why he told through Balaam, God is not a man to tell a lie nor relent as a son of man. ஆகையால் தானே தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல என்பதை பீலேயாமுக்கு உரைக்கும்படி சொன்னார். The Bible says, வேதம் சொல்லுகிறது, by this time, இந்நேரத்துக்குள்ளே, after this request was made by Esther, எஸ்தர் இந்த வேண்டுதலை வைத்த பின்னர் Haman was trying to build a gallows to kill Mordecai. மொர்தெகாயை கொலை செய்வதற்காக ஒரு தூக்கு மரத்தை ஆமான் படுவேகமாய் செய்து கொண்டிருக்கிறான். In verse 1 of chapter 6, 6ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில், the Lord disturbed the sleep of the king. ராஜாவின் தூக்கத்தை கர்த்தர் தொந்தரவுக்குள்ளாக்கினார். Yes, he made him to get disturbed in the night to bring the chronicles of the books of what good is being done in this kingdom. இந்த ராஜ்யத்திலே என்னென்ன நன்மைகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை எழுதி வைத்திருக்கும் கால வர்த்தமானங்களை படித்து அவனை நினைவு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தூக்கத்தை கெடுத்தார். Haman comes with the mind of the gallows. அந்த தூக்கு மரத்தை மனதில் வைத்துக்கொண்டு ஆமான் உள்ளே நுழைகிறான். And the king saw that the Haman has come, and let me do the best for the man who is seated at my gates. ஆமான் உள்ளே வந்ததை பார்த்ததும்
வாயிலருகே உட்கார்ந்திருக்கிற மனிதனுக்கு என்ன சிறப்பாக செய்ய முடியும் என்பதை ஆமான் வழியாகவே கேட்போம் என்று ராஜா யோசித்து விட்டான். Haman got elevated and went to the pinnacles of the palace. ஆமான் உயர்த்தப்பட்டான் மேன்மையடைந்த அரண்மனையின் உச்சி கோபுரத்தின் சிகரத்தின் நுனிக்கே போய்விட்டான். When the king said that, how can I delight the man whom I love very much and I want to do for it? நான் அதிகமாய் நேசித்து கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு என்ன மேன்மை செய்யப்பட வேண்டும் என்று ராஜா கேட்டதுமே He thought it is for himself. என்னை விட்டால் வேறு யாருக்கு என்று அவன் எண்ணிக்கொண்டான். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, that is the way the evil develops the heart to achieve certain things in life. வாழ்க்கையில் எதையாகிலும் அடைய வேண்டும் என்று பொல்லாத தீய குணம் இருதயத்தை இப்படிதான் சிறைபிடித்து வாட்டி வதைக்கும். But all evil God turns into blessing for his children. ஆனால் எல்லா தீமையான காரியத்தையுமோ தேவன் தம்முடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதமாகவே மாற்றி விடுகிறார். Hallelujah. 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 Your God will turn every evil into blessing. எப்பேற்பட்ட கொடிய தீங்கை நீங்கள் எதிர்கொண்டிருந்தாலும் அவைகளை உங்கள் தேவன் உங்கள் ஆசீர்வாதத்துக்காகவே மாற்றுவார். He raised Cyrus to deliver Israel. இஸ்ரவேலை விடுவிப்பதற்காகவே கோரேசை எழுப்பினார். He raised Esther to deliver the Israelites in the land of Ahasuerus. அகாஸ்வேருவின் பறந்து விரிந்திருந்த சாம்ராஜ்யத்தில் இருந்த இஸ்ரவேலரை உயிரோடு காக்கும்படி எஸ்தரை மொர்தெகாயை எழுப்பினார். Royal horse, a royal robe, and they have to be brought in the middle of the city, robed and walked by a man responsible. ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு ராஜவஸ்திரம், ராஜ பட்டாடை, ராஜ குதிரை கொண்டு வரப்பட வேண்டும். அதை ராஜாவின் பிரதானியின் கையிலே அவனை அந்த குதிரையில் ஏற உட்கார வைத்து நடுவீதியிலே அவனை அரச உலா கொண்டு வர வேண்டுமாம். As you speak, you do it to Mordecai, says Ahasuerus. நீ சொன்ன வார்த்தையின்படியே ஒன்றும் குறையாமல் அப்படியே மொர்தெகாய்க்கு செய் என்று அகாஸ்வேரு ஆணையிட்டார். Hallelujah. 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 The defined curse became blessing upon Mordecai. கூறப்பட்டு வரையறுக்கப்பட்ட சாபங்கள் இப்பொழுது மொர்தெகாய்க்கு ஆசீர்வாதங்களாய் மாறின. One side is making the gallows, the other side is taking him across the country and in the main places. ஒரு பக்கம் தூக்கு மரத்தை உயர செய்து கொண்டிருக்கிறான், மறுபக்கமோ ராஜ வீதியில் இப்பொழுது மொர்தெகாயை ராஜ குதிரையின் மேல் நகர்வலம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, what a great blessing the Lord denoted upon Mordecai and Esther. மொர்தெகாய் எஸ்தர் மீது தேவன் எவ்வளவு பேராசீர்வாதங்களை குறித்து வைத்திருக்கிறார் பாருங்கள். Nowhere they were being made as slaves, nowhere they denoted as slaves. They lived as if they were the princes and prince of the land. எங்கேயும் அடிமைகளாக அவர்கள் குறிக்கப்பட்டதும் இல்லை, அடிமைகளாக அவர்கள் திண்டாடியதும் இல்லை. மாறாக அந்த தேசத்தின் இளவரசியை போல் இளவரசனை போல் மிகவும் மகிழ்ந்து வாழ்ந்தார்கள். One is the uncle of the queen and other side she is the queen of that land. ஒரு பக்கம் மகாராணியினுடைய பெரியப்பா, அடுத்த பக்கம் அவள்தான் அந்த தேசத்தின் மகாராணி. Where you went to have a life of slavery, God will denote blessings. அடிமையைப் போல் நீங்கள் திண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையின் நிலைமையை ஆசீர்வாத பாக்கியமாய் கர்த்தர் மாற்றுவார். How many of you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. Hallelujah. Your God is a valiant worker of your life. உங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையை மிகவும் மேன்மையடைய செய்யும் பராக்கிரமசாலி. The crooked places he will make it straight for deliverance of his people. தம் ஜனங்களுடைய விடுதலைக்காக கோணலானவைகளை அவர் செவையாக்குவார். He will make every place of secret places of blessing to be expounded. அந்தகாரத்தில் இருக்கும் பொக்கிஷங்கள் எங்கிருந்தாலும் அதை வெளியே அவர் தோண்டி எடுத்து கொண்டு வருவார். God of Esther is with you. எஸ்தரின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். God of Mordecai is with you. மொர்தெகாயின் தேவன் உங்களோடு இருக்கிறார். From the palace gates he took over the house of Haman. அரண்மனையின் வாயில் நின்றவர் ஆமானுடைய வீட்டையே தனக்கென்று சொந்தமாக்கி கொண்டார். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, your God is supposed to be a God of blessing. உங்கள் தேவன் ஆசீர்வாதங்களின் தேவனாகவே இருக்க வேண்டியவர். She went to live with the king Ahasuerus and became the queen. அகாஸ்வேரு ராஜாவோடு கூட வாழ போனவள் அரசியாகி விட்டாள். That is life. அதாங்க வாழ்க்கை. That is the changes what God brings for favor and for blessing. இந்த மாற்றங்களை தான் தயவுக்காக ஆசீர்வாதங்களுக்காக தேவனுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார். That is what the Lord will do for you. உங்களுக்காக கர்த்தர் இவைகளை தான் செய்ய போகிறார். The heart of Mordecai and Esther bubbled with joy. மொர்தெகாய் எஸ்தருடைய இருதயம் சந்தோஷத்தில் பொங்கி பூரித்தது. The Bible says in Genesis chapter 16, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் வேதாகமம் சொல்கிறது, the woman served to be the concubine of Abraham. ஆபிரகாமின் மறுமனையாட்டியாக சேவகம் பண்ணியவள்தான். A woman who was favored
in the place of the original, and she one day became torturous under the mind of the same woman who held her responsible. யார் அவளை தன் கணவனுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாலோ அவளே இப்பொழுது அவளை வாதித்து துன்பப்படுத்துகிற நிலை. When Isaac born, ஈசாக்கு பிறந்ததும் there came the torture for Hagar and womb and the baby which is going to be born. அங்கேதான் ஆகாருக்கும் பிறக்க போகிற பிள்ளை கர்ப்பத்தில் இருக்கிறான், அவனுக்கும் ஆரம்பித்தது வேதனை. Yes, the Bible says, வேதம் சொல்லுகிறது, that when the Lord reminded that I will bless you and I will bless you through Sarah. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், சாராளின் மூலம் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றியதும், Immediately the torture came for the simple woman who lived as a slave. அடிமையாக வாழ்ந்த அந்த சாதாரண அபலை பெண்ணுக்கு உடனே சித்திரவதை வந்து விட்டது. வீட்டில் நன்மை வந்தாலும் உன்னதான், தீமை வந்தாலும் உன்னதான் பேசுவாங்க. இதுதான் உலகம். For everything the byword of curse is you and you alone. எதற்கெடுத்தாலும் பழமொழியும் பழிச்சொல்லும் நீங்கள்தான். Yes, Abraham says in verse 6, do as you like because she is your servant. ஆபிரகாம் 6ஆம் வசனத்திலே, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய். And she did it without any boundaries. She went beyond and tortured her. இவ்வளவுதான் என்று ஒரு வரம்பே இல்லாமல் வரம்பு மீறி கடினமாய் சித்திரவதை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். I told you, that is the way the man behaves. இப்படித்தான் ஒரு ஆண்மகன் நடந்து கொள்வார் என்று சொல்லி இருக்கிறேனே. Yes, the man behaves in such a manner regardless of love and affection. அன்பு பாசம் என்பதை ஒரு பொருட்டாக மதிக்காமல் இப்படிதான் நடந்து கொள்வார். Man to man is a curse. மனிதனோடு மனிதனுடைய உறவு எப்பொழுதும் சாபம்தான். But your God is always a blessed God. என்னானாலும் உங்கள் தேவன் ஒருவரே ஆசீர்வாதங்களின் மகத்துவர். He will count every curse into blessing. எல்லா சாபங்களையும் ஆசீர்வாதமாகவே கணக்கிடுவார். Haman wanted to curse and kill the people of his own, but God blessed them. சொந்த ஜனங்களை சபித்து அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டின ஆமானுக்கு முன்பாக தேவனோ அவளை தூக்கி வைத்து ஆசீர்வதித்தார். Here the Bible says, இங்கே வேதம் சொல்லுகிறது, she so afflicted her, she ran away. எவ்வளவுக்கு கடினமாய் நடத்தி இருந்தால் வீட்டை விட்டு ஓடி போயிருப்பாள். The Bible says in verse 6 of chapter 16, she fled from the presence of Abraham. 16ஆம் வசனத்தின் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் ஆபிரகாமுடைய வீட்டை விட்டு ஓடி போனாள். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, the Lord is telling me now that many have fled away from the blessed life because of the curse and the beatings and the slavery. சாபங்கள் வாங்கின அடிமைத்தனத்தின் கொடூர உக்கிரத்தின் நிமித்தம் அநேகர் தங்கள் ஆசீர்வாத பாக்கியத்தை விட்டு ஓடி போய் விட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். Do not think that God has forgotten you. தேவன் உங்களை மறந்து விட்டார் என்று மாத்திரம் நினைக்காதீர்கள். He will break every bronze doors and iron fetters for you. உங்களுக்காக வெண்கல கதவுகளை எல்லாம் இரும்பு தாழ்பாள்களை எல்லாம் அவர் உடைத்து முறிப்பார். The angel of the Lord went behind her. கர்த்தருடைய தூதன் அவளுக்கு பின்னாலேயே போகிறார். Hallelujah. 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 The Lord, the angel of the Lord went behind her. கர்த்தருடைய தூதனானவர் ஆகாருக்கு பின்னாலேயே போகிறார். And she came to the springs of waters in the wilderness, and the Lord followed her. வனாந்தரத்தில் இருக்கிற அந்த நீரூற்றுகள் அண்டையிலே வந்து விட்டால் அங்கேயும் கர்த்தர் அவளை பின்தொடர்ந்து போகிறார். She became very thirsty. தாகத்தில் தவிக்கிறாள். She is carrying the boy in her womb. தன் வயிற்றில் கற்பத்தில் ஒரு ஆண்மகனை சுமக்கிறாள். And she is running for her life. உயிர் தப்ப ஓடிக்கொண்டிருக்கும் பாதையில் She wants to engage herself to have little water. கொஞ்சம் தண்ணீர் குடித்தால் போதும் என்று அங்கே இறங்கினாள். The running women did not know. She did not carry anything in her hands. She did not have anything to eat, anything to drink, nothing to change. ஓடி போக வேண்டும் என்ற அவசரத்தில் சாப்பிடுவதற்கோ குடிப்பதற்கோ உடை மாற்றுவதற்கோ எதையுமே கையில் அவள் கொண்டு வரவில்லை. Where are you tonight? இன்றிரவு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? Is your life pathetic like Hagar? ஆகாரை போல் உங்கள் வாழ்க்கை பரிதபித்துக் கொண்டிருக்கிறதோ? Changing from one destination to other. ஓரிடம் விட்டு அடுத்த இடம் மாறி மாறி விகாரப்படுகிறீர்களோ? But the promise is great. வாக்குத்தத்தமோ பெரியது. Oh, the preaching of the pastors are great. பாஸ்டருடைய பிரசங்கங்கள் மகத்தானவைகள். Where is the reality of life? ஆனால் வாழ்க்கை நிஜமான யதார்த்தங்கள் எங்கே? It's not the words of men, but it's the words of the Lord which is pronounced in the name of the Lord. மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தைகள் தான் தேவனுடைய நாமத்தில் பிரசங்கிக்கப்படுகின்றன. Abraham has forgotten to give a favor to the woman whom she loved. தான் நேசிக்கிற பெண்ணுக்கு காண்பிக்க வேண்டிய தயவை காட்ட ஆபிரகாம் மறந்து போய்விட்டார். But the Lord did not forget. கர்த்தரோ மறக்கவில்லையே. Hallelujah. Hallelujah. உன்னை என்றும் மறவாத உன் தேவன் அவர். மறக்கக்கூடிய மனுஷன் மத்தியில வாழ்கிற நீ
மறக்கக்கூடாத தேவன் உன்னை காண்கிறவராக இருக்கிறார். அவர் உன்னை நேசிக்கிறவர், அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர், அவர் உன்னை வழிநடத்துகிறவர், உன்னை போகணுமெல்லாம் உன் பின்னாலே வருகிறவர் அவர் என் அப்பன் இயேசு கிறிஸ்து. மறக்காதே அதை இன்று. He is a God who breaks the iron fetters and the bronze doors to open for you for treasures in your life. அந்தகாரத்தின் பொக்கிஷ புதையல்களை உங்களுக்கு திறந்து கொடுக்கும்படி உங்கள் வாழ்க்கை மரித்திருக்கிற வெண்கல கதவுகளையும் இருப்பு தாழ்பாலையும் உடைத்து முறித்து போடும் தேவன் இவர். He called her Hagar, the servant of Sarah. ஆகாரே ஆகாரே சாராளின் அடிமை பெண்ணே என்று கூப்பிடுகிறார். Really, are you working as a servant in many places? உண்மையில் பல இடங்களில் நீங்கள் அடிமைகளைப் போல் சேவகம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ? Are you working for wages, working in the houses for wages? கூலிக்காக பல வீடுகளில் நீங்கள் வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களா? Maybe the world did not know it, உலகம் ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். but the Lord's eyes are upon you. ஆனால் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாய் The Lord's இருக்கின்றன. eyes are upon Joseph when he lived in the land of Pharaoh as a prisoner. பார்வோனின் தேசத்தில் ஒரு சிறை கைதியாய் யோசேப்பு திண்டாடி கொண்டது பொழுது கர்த்தருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாய் இருந்தன. But the Lord exalted him, elevated him, and then he brought the family to know that he is next to Pharaoh. ஆனால் கர்த்தரோ அவரை உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார். முழு குடும்பத்துக்கும் அவர் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்ந்திருக்கிறார் என்று தெரிய பண்ணினார். Hallelujah. Hallelujah. That is the treasure of life. அதுதாங்க கிறிஸ்தவ ஜீவியம். He will make, when your relatives come to you, they will see only the treasures of your life. உங்கள் சொந்த பந்த உறவுகள் உங்களை நாடி வரும் பொழுது உங்கள் வாழ்வில் இருக்கும் பொக்கிஷ பாக்கியங்களை மாத்திரமே பார்க்கும்படி அவர் செய்வார். Let the burdens be delivered by the Lord tonight. இன்று இரவே உங்கள் பாரத்தின் நுகத்தடிகள் எல்லாம் கர்த்தரால் நீக்கப்படுவதாக. Where are you today? இன்று இரவு எங்கே இருக்கிறீர்கள்? Are you listening to the television or to the medias, wherever in the city or in the country where you live? I tell you today, the slavery will be removed by the treasures of heaven. பட்டணத்திலோ நீங்கள் போன எந்த தேசத்திலோ தொலைக்காட்சியோ சமூக ஊடக வலைதளங்களோ எதில் இந்த இரவு நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையின் மீது இருக்கிற அடிமைத்தன நுகத்தடிகள் நீக்கப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். The Bible says the angel of the Lord said, where are you going? I know from where you are coming, but where are you going? கர்த்தருடைய தூதனானவர் அவளை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று எனக்கு தெரியுமானால் நீ எங்கே போகிறாய் என்று கேட்கிறார். Where are you going, Hagar? ஆகாரே நீ எங்கே போகிறாய்? What is your plan in your life? உன் வாழ்க்கையில் நீ என்ன திட்டம் வைத்திருக்கிறாய்? Why are you fleeing and running? ஏன் விலகி தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? What a joy she would have got in the heart, in the middle of the wilderness, near a fountain of water, where she thought the water is going to be her life. The Lord visits her. வனாந்தரத்தின் நடுவில் இந்த தண்ணீர் தான் தனக்கு ஆதரவாய் இருக்கும் என்று நினைத்து நின்று கொண்டிருக்கும் நீரூற்றருகில் கர்த்தர் தன்னை வந்து சந்தித்ததை பார்த்த கேட்டவள் உள்ளம் எவ்வளவு ஆனந்த பூரிப்படைந்திருக்கும். When the Lord visits your life, that is the joy no end. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை சந்திக்கும் போது அதுதான் வாழ்வின் உன்னத He will மகிழ்ச்சி. do it tonight. இன்றிரவு அதை அவர் செய்வார். If you only believe, we will see the glory of God. நீங்கள் மாத்திரம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நிச்சயம் காண்பீர்கள். The angel of the Lord said to her, do not flee, return to the place, because there is a blessing and I am going to bless you there. Return, he said. கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார், நீ இப்படியே ஓடி போகாத, திரும்பி போ, உனக்காக ஒரு பெரிய ஆசீர்வாத பாக்கியத்தை வைத்திருக்கிறேன். I will multiply your descendants exceedingly so that they cannot be counted. உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும். And the angel of the Lord said to her, behold, you are with a child and you shall bring forth a son and you shall call him Ishmael. பின்னும் கர்த்தருடைய தூதன் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. Because the Lord has heard your affliction. கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டிருக்கிறார். He declares that I have heard your affliction. உன் அங்கலாய்ப்பை நான் கேட்டேன் என்று அங்கே பகிரங்கப்படுத்துகிறார். You will be a great nation. நீ பெரிய ஜாதியாவாய். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. The Lord is so great. கர்த்தர் மிகவும் The பெரியவர். Lord is so powerful. கர்த்தர் மகா வல்லவர். He is so great. அவர் ரொம்ப பெரியவருங்க. He can do anything for you. உங்களுக்காக அவரால் எதையும் செய்ய முடியும். He can do anything for you. உங்களுக்காக அவர் எதையும் செய்வார். He can make your life to be a great blessing. உங்கள் வாழ்க்கையை பேராசீர்வாதமாய் இருக்கும்படி அவரால் செய்ய முடியும். He can make your life to be a blessing that where man cannot count it, and he will say, oh, the numerous is your blessing. மனிதனால் எண்ணவே முடியாததனால் உங்கள் ஆசீர்வாத பாக்கியங்கள் எண்ணிக்கை கடங்காதவர்கள் என்று மனிதனே தன் வாய் திறந்து அறிக்கை செய்யக்கூடிய அளவுக்கு கர்த்தரால் செய்ய முடியும். Again, she is supposed to be sent out in chapter 21. மறுபடியும் 21ஆம் அதிகாரத்தில் அவள் வெளியே அனுப்பப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம். Now Abraham got displeased with that. இந்த காரியத்தில் ஆபிரகாமுக்கு அது பிரியமாயில்லை.
Yet the Lord speaks to him again. ஆனாலும் கர்த்தர் மீண்டும் அவரோடு பேசுகிறார். In verse 13, 13ஆம் வசனத்தில், yet I will also make him a nation of the son of the bondwoman, because he is your seed. அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். Yes, my dear brothers and sisters in Christ. ஆம், கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, The Lord met again the bondwoman in the field where she thought that the son is dying. பிள்ளை சாகப் போகிறான் என்று அவள் நினைத்த அந்த இடத்திலே மீண்டும் கர்த்தர் அடிமை பெண்ணை சந்தித்தார். She went in verse 16, went and sat from a distance because she thought that she will not see the son struggling to die. 16ஆம் வசனத்தில், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிரே அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். The Lord God heard the voice of the lad. பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். உன் சத்தம் அல்ல, உன் பிள்ளைகளின் கூக்குரலையும் அங்கலாய்ப்பையும் கேட்கிற என் அப்பன் இயேசு கிறிஸ்துவோடு நீ வாழ்கிறாய். Hallelujah. Hallelujah. He will hear you, he will hear your children, he will hear your children's children, he hears your wife, he hears your daughters, he hears everyone's. அவர் உங்கள் சத்தத்தை கேட்பார், உங்கள் பிள்ளைகளின் சத்தத்தை கேட்பார், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளின் சத்தத்தை கேட்பார், உங்கள் மனைவி மகள் என்று அனைவருடைய சத்தத்தையும் கேட்பார். What hails you, Hagar? Fear not, for God has heard the voice of the lad, and the Lord is going to bless him. Remember him. Take the lad in your hand. ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளை எடுத்துக்கொண்டு அவனை உன் கையினால் பிடித்துக் கொண்டு போ. And I will make him a great nation. நான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன். Hallelujah. Hallelujah. Where are you tonight? இந்த இரவு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? You and your children are suffering. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வேதனைப்படுகிறீர்களா? As an orphan and a destitute. அநாதைகளாய் திக்கற்றவர்களாய் தவிக்கிறீர்களா? No one to care about you. உங்கள் நலனை விசாரிக்க ஒருவரும் இல்லையா? The man knows only to give you children and run away. உங்களுக்கு பிள்ளையை மட்டும் கொடுத்து விட்டு புருஷனுக்கு ஓடத்தான் தெரியுமா? Or the children only had their best life and met the parents to be living as slaves. இல்லாவிட்டால் பிள்ளைகள் தங்களுடைய சிறந்த வாழ்க்கை அமைத்துக் கொண்டு பெற்றோர்களை அடிமையாக்கி வேதனைப்படுத்துகிறார்களா? I will make the crooked paths straight for the sake of my children. என் பிள்ளைகளின் நிமித்தம் நான் கோணலானவைகளை செவையாக்குவேன். And I will break the doors of bronze. நான் வெண்கல கதவுகளை உடைப்பேன். And I will break the fetters iron. இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன். And I will show you the hidden treasures of blessing. ஆசீர்வாதமான அந்தகாரத்தின் பொக்கிஷங்களை வெளிப்படுத்துவேன். And I will give you the treasures of heaven upon the earth. பரலோகத்தில் இருக்கும் பொக்கிஷ புதையல்களை இந்த பூமியில் உங்கள் மேல் கொடுப்பேன். Even though you did not know me yet, I will do it for the sake of my children. நீங்கள் என்னை அறியாதிருந்தாலும் என் பிள்ளைகள் நிமித்தம் அதை உங்களுக்காக நான் செய்வேன். You are his children, my friend. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் அவருடைய பிள்ளைகள். God will guide you and bless you. தேவன் உங்களை நேர்த்தியாய் வழிகாட்டி நடத்தி The ஆசீர்வதிப்பார். hidden treasures and secrets of blessing will be yours this month. அந்தகாரத்தின் பொக்கிஷங்களும் ஒளிப்பிடத்தில் இருக்கும் புதையலின் ஆசீர்வாதங்களும் இந்த மாதம் உங்கள் பங்கு. God of Hagar and Ishmael. ஆகார் இஸ்மவேலின் தேவனானவர். God of Joseph and Ephraim and Manasseh. யோசேப்பு எப்பிராயீம் மனாசேயின் The தேவனானவர். God of Jacob. யாக்கோபின் தேவன். The Lord who was with Isaac and blessed Jacob. ஈசாக்கோடு கூடவே இருந்து யாக்கோபை ஆசீர்வதித்த மகத்துவர். Such a great God. அவர் மிகப்பெரிய தேவன். What he speaks, he will perform. எதை சொல்லுகிறாரோ அதை செய்வார். The Lord has got the time for us to realize that he is the one who is the treasure of your life. கர்த்தர் ஒருவரே நம்முடைய வாழ்க்கையின் பொக்கிஷ புதையல் என்பதை உணர்ந்து தெளிவதற்கான நேரத்தை கொடுத்திருக்கிறார். Shall we pray? ஜெபிப்போமா? Shall we pray? ஜெபிப்போம். Close your eyes. கண்களை The மூடிக்கொள்ளுங்கள். Lord has done miracles already. ஏற்கனவே கர்த்தர் பல அற்புதங்களை செய்து விட்டார். While I was seated, while the song was going, the Lord told me, I have started working in many places. Even far countries I have started working. நான் பாடல் வேளையில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது பல இடங்களிலே தூர தேசங்களிலும் நான் செயல்பட தொடங்கிவிட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். He is showing me now also, even in places where deserts, even in places where cold climate, in that countries also the Lord has started working great things. பாலைவனம் போல் இருக்கக்கூடிய இடங்களிலேயும் பயங்கரமான பனிகொட்டும் குளிர் பிரதேசங்களிலேயும் தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறது இப்பொழுதே நான் பார்க்கிறேன். Even in the countries in the Far East and many places, even in this country, in this city, very straight, and every place in the neighboring countries, the God has started moving great things. தூர கிழக்கில் இருக்கும் தேசங்கள் மற்றும் இந்த தேசம், இந்த மாநிலம், இந்த மாவட்டம், இந்த இடங்கள் மற்றும் அண்டை நாடுகளிலே தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். He says, if you share it, I will do great things upon their lives also. நீங்கள் அதை பகிர்ந்து கொண்டால் யார் அதை கேட்கிறார்களோ பார்க்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலும் பெரிய பெரிய காரியங்களை செய்வேன் என்று Thus says சொல்லுகிறார் the Lord. என்று கர்த்தர் சொல்லுகிறார். Father, I commit the entire congregation. தகப்பனே, முழு சபையாரையும் ஒப்பு கொடுக்கிறேன். It is not that COVID, but it is the Lord, the priority of life is deteriorating for everyone.
கோவிட் அல்லப்பா, வாழ்க்கையின் அத்தியாவசிய முக்கியத்துவம் அனைவருடைய வாழ்விலேயும் குன்றி தேய்ந்து கொண்டே இருக்கிறது ஐயா. Even though they are living free from this virus, but yet they lost their life. கிருமி தாக்கம் இல்லாமல் வாழ்ந்தாலும் வாழ்வாதாரத்தை இழந்து வாடுகிறார்களே. As Joseph lost a life being sold as a slave. அடிமையாக விற்கப்பட்டதினால் வாழ்க்கையே யோசேப்பு பறிகொடுத்து நின்றது போல. As Esther and Mordecai went as slaves. எஸ்தரும் மொர்தெகாயும் அடிமைகளாய் அகதிகளாய் தஞ்சம் புகுந்தது போலவே. As the slave, the worker under Sarah was sent out. அங்கே அடிமை பெண்ணாய் சாராளுக்கு பணிபுரிந்தவள் வெளியே அனுப்பப்பட்டது போல. So shall it be, you regarded them and blessed them. அந்த நிலையில் அவர்களை நீர் கண்டுகொள்ளாமல் விடாமல் அவர்களை கனித்து மதித்து Like ஆசீர்வதித்தீரே. Joseph blessed. யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டது போலவே. Like Esther and Mordecai blessed. எஸ்தர் மொர்தெகாய் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போலவே. Like Hagar and Ishmael blessed. ஆகாரும் இஸ்மவேலும் ஆசீர்வதிக்கப்பட்டது போலவே. Bless and heal your children and protect them with blessing. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து குணமாக்கி சகல ஆசீர்வாதங்களோடும் பாதுகாத்துக் கொள்ளும். I will bless you also like the seed of Abraham. You said it, no Lord. ஆபிரகாமின் சந்ததியை போலவே உன்னையும் நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று நீர் சொன்னீர் அல்லவா? You bless everyone like that in the same manner. அதே விதமாக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறீர். God of Abraham, bless everyone. ஆபிரகாமின் தேவனே ஒவ்வொருவரையும் Bless ஆசீர்வதியும். every family. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். Bless every orphan and orphan children and destitutes who are left out by men. மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலையில் அனாதைகளாக திக்கற்றவளாய் திண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். Lord, remember the refugees who are living in many countries not knowing what to do in the land where they came to live. வாழ வந்த தேசத்தில் என்ன செய்வோம் என்று தெரியாமல் திண்டாடி பல நாடுகளிலே அகதிகளாய் அவதிப்படும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நினைத்தருளி ஆசீர்வதிப்பீராக. Touch their life and heal their life. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தொட்டவர்களை குணமாக்குவீராக. Bless the owners of the television. தொலைக்காட்சி நிறுவன உரிமையாளர்களை ஆசீர்வதியும். This month let them be satisfied by settling all the accounts towards the government and towards the channels. அரசாங்கத்துக்கும் தொலைக்காட்சி விதிமுறைகளுக்கும் செலுத்த வேண்டிய எல்லா கணக்கையும் இந்த மாதம் அவர்கள் முழுவதும் செலுத்தி Bless தீர்க்கட்டும். those sons who are giving for the ministry. ஊழியத்திற்கு என்று கொடுக்கும் கரங்களை ஆசீர்வதியும். Those who are giving their tithes, bless them mightily. தசம பாகங்களை கொடுக்கிற கரங்களை வல்லமையாக ஆசீர்வதியும். Bless us, Lord, the ministry, so that we will be a blessing to many hundreds and thousands. இன்னும் பல நூற்றுக்கணக்கான பல ஆயிரக்கணக்கானோருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஊழியமாய் இருக்கிற எங்களையும் ஆசீர்வதியும். The Lord is showing me that like a parachute, the God's blessing is coming upon many families. அநேக குடும்பங்கள் மீது வான் குடையை போல தேவ ஆசீர்வாதம் இறங்கிக் கொண்டிருக்கும் காட்சியை தேவன் எனக்கு காண்பிக்கிறார். When it's bursts, it becomes earthly blessing. அது வெடித்து சிதறும் போது பூமிக்குரிய ஆசீர்வாத பாக்கியங்களாய் மலர்கின்றன. Don't forget this vision. இந்த தரிசனத்தை மறந்து விடாதீர்கள். Father, thank you for this. தகப்பனே, இந்த வாக்கியத்துக்கு நன்றி. Bless us and send us. எங்களை ஆசீர்வதித்து அனுப்பி வையும். In Jesus' most blessed name I pray. மகா கணம் பொருந்திய இயேசு கிறிஸ்துவின் பாக்கியம் நிறைந்த திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. ஆமென்.